அந்த சிறு புஸ்தகம் அவன் கையில் கொடுக்கப்பட்டு அவன் அதை வாங்கி புசித்தான். அதை புசித்த போது அவன் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. அது வயிற்றுக்குள் போகும்போது கசப்பாயிற்று. ஏன் இந்த கசப்பை தேவன் அனுமதிக்கிறார் என்று நேற்று சாயங்காலத்திலும் காலை வேளையிலும் கேள்விகள் எழும்பினாலே கர்த்தர் நம்மை பதிலாய் மாற்ற முடியும் என்று ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதில் ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி இந்த பகுதிக்கு நேராய் கடந்து செல்ல விரும்புகிறேன். அந்த பிள்ளையாண்டானுக்கு அது தெரியவில்லை, ஆனால் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் அது தெரிந்ததே அன்றி பிள்ளையாண்டானுக்கு அது தெரியவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்காக யோனத்தான் அம்பு எய்தான், எதற்காக பிள்ளையாண்டானை போய் எடுக்க சொன்னான், எதுவும் பிள்ளையாண்டானுக்கு தெரியாது. ஆனால் யோனத்தான் அனுப்பின நோக்கம் யோனத்தானுக்கும் தெரியும். அதை மறைந்திருந்த தாவீதுக்கும் அதனுடைய அர்த்தம் விளங்கினது. மேபி சபைகளுக்கு சில விஷயம் தெரியாது, ஆனால் நம்மை பயன்படுத்துகிற தேவனுக்கும் யாருக்காக பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கும் the matter will be evident. விஷயங்கள் விளங்கும். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதில் ஒரு வார்த்தையை அழுத்தமாய் நம்முடைய பெரிய நாயக்கம் பாலம் சபையோடு கர்த்தர் சொன்ன வார்த்தை, பிள்ளையாண்டானாய் நாம் மாற வேண்டும். நாம் பிள்ளைகளாய் we need to be change as a lad. நாம் ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும். பிள்ளைகளானால் பிள்ளைகளானால் எதையும் கேட்பார்கள், எதையும் நம்புவார்கள். சிறு பிள்ளையை போல ஒருவன் மாறாவிட்டால் தேவராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதிக நேரம் நான் எடுக்க விரும்பவில்லை. தொடர்ந்து இந்த சாயங்கால வேளையிலும் கர்த்தர் சில விஷயங்களை நம்மோடு கூட பேசட்டும். ஜெபத்தோடு காத்திருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 10-11 வசனங்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். லாசருவின் நிமித்தம் அநேகர், யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் லாசருவையும் அவர்கள் கொலை செய்ய வகை தேடினார்கள். இந்த வசனத்தை வாசிக்க முடியுமானால் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிக்கலாம்னா கோயம்புத்தூர்ல என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ரைட், வாழ்த்துக்கள். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொல்ல வகை தேடினார்கள். கவனியுங்கள், இந்த லாசரு பேசினதாக வேதாகமத்தில் இல்லை. மார்த்தாள் பேசின வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. மரியாள் பேசின வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. பாம்பு பேசினது கூட இருக்கு. கோலியாத்து பேசின வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா லாசரு பேசின ஒரு வசனத்தை யாராகிலும் காண்பித்து கொடுக்க முடியுமா? இல்லை. He never spoke. பேசினாரா பாஸ்டர்? இல்லை, நான் தெரியாம சொல்றேனா? அப்ப நீங்க ஒழுங்கா பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். லாசரு எங்கேயோ லாசரு பிரசங்கம் பண்ணினதாகவோ சிறப்பு சாட்சி பிரதர் லாசரஸ் அப்படின்னு எங்கேயும் பார்த்ததா நான் கேள்விப்படல. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் அப்படி இல்லை. லாசரு பேசினதாக பைபிள் இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கை பேசப்பட்டது. His life speaks. இன்னைக்கு சாயங்காலத்திலும் நாம் நிறைய பேசிட்டோம். இனி நம்முடைய வாழ்க்கை பேசட்டும். Let our life speaks. இயேசுவே என்னை குணமாக்கும் என்று லாசரு கூப்பிட்டதாக ஒரு வசனம் இல்லை. இயேசுவுக்கு ஒரு சிநேகிதன் அப்படின்னு இருக்கு. நீர் அன்பா இருக்கிறவன் வியாதியா இருக்கிறான், இதெல்லாம் போச்சுதே தவிர லாசரு தன் வாயை திறந்து பேசினதாக ஒரு நம்பர் அப்படி இல்லை. நான் பைபிள் படிச்ச அறிவில் இருந்து இல்லை. ஆனால் லாசரு பாடினதாகவோ கீபோர்டு வாசித்ததாகவோ பிரசங்கித்ததாகவோ இல்லை. ஆனால் எப்பொழுதெல்லாம்
இந்த லாசருவை ஜனங்கள் கண்டார்களோ அப்பொழுதெல்லாம், லாசருவை பார்க்கும் போதெல்லாம் இயேசு மேல் ஜனங்களுக்கு விசுவாசம் வந்தது. பெரியநாயக்கம் பாளையம் திருச்சபையாரை குறித்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நாம நிறைய பேசிட்டோம், நிறைய பாடிட்டோம். இனி நம்முடைய வாழ்க்கை பேசட்டும். மெதுவா கூட ஆமேன்னு சொல்லலாம். இன்கம் டாக்ஸ் பிரச்சனை எதுவும் வந்துடாம நம்முடைய வாழ்க்கை பேசட்டும். தாகத்துக்கு தா என்று சமாரியா ஸ்திரீயினிடத்தில் இயேசு கேட்டபோது, வசனம் வாசிக்க நமக்கு சமயம் இல்லாததினால், சில விஷயம் நமக்கு தெரிந்ததினால், தாகத்துக்கு தா என்று கேட்டவுடன் அந்த தாயார் சொன்ன முதல் வார்த்தை, நீர் யூதன், நாங்கள் சமாரியர். இங்க கவனிங்களே, தாகத்துக்கு கேட்டா ஒண்ணுல இருக்குன்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்ட யார் கேட்டா, நீங்க இப்படியாகத்தான் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். தாகத்துக்கு கேட்டா இருக்கு இல்லைன்னு சொல்லணும். நீர் யூதன், நான் சமாரியா ஸ்திரீ, இந்த பேச்சே ஆவாத பேச்சு. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு தாகம் எடுத்தால் யாரிடத்திலும் வந்து நிற்பார். That is my God. இந்த பைபிள் இருக்கிற ஆண்டவர் அப்படிதான். The God of Bible அப்படிதான். If he is hunger, அவருக்கு பசி வந்தால், அவருக்கு தாகம் வந்தால், தான் சிருஷ்டித்த அத்தி மரத்திலேயே போய் அவர் கனிகளை தேடுவார். கை தட்டணும்னா தட்ட. இந்த சிருஷ்டிக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் என்னன்னா, தான் சிருஷ்டிச்சவங்க கிட்ட போய் தான் நிற்க கூடாதுன்னு நினைப்பாங்க. எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, இப்ப அவருக்கு என்கிட்ட காசு வாங்குறதுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்க முகத்தெல்லாம் பார்த்தா எனக்கு பூஸ்ட் வாங்கி தரணும், அல்லது இங்க ஏதாவது சத்துணவு கூட இருந்தா சொல்லுங்க, சத்துமாவது வாங்கி தந்துட்டு போறேன், இப்படி சோகமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. என் டேன் ராத்திரியோட முடியுது, ரைட், கவனிங்க. ஆனா எங்க அப்பா ஒரு கல்வி அதிகாரியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போ எக்ஸசிவா ஏதாவது தேவைன்னா அவர் என்கிட்ட தான் கேட்கணும். ஆனா அவருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். எங்க அம்மாவை தூது விட்டு தான் என்கிட்ட வாங்குவார், எங்க அம்மாவை அனுப்பி அப்படி வாங்குவார். அவங்ககிட்ட அதுவும் எப்படிங்க ப்ரௌடா இருந்தா தர சொல்லலைன்னா நான் பார்த்துக்கிறேன். அப்ப இந்த கிரியேட்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பிள்ளைங்க கிட்ட வாங்குறது கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம நம்ம பிதாக்களுக்கு பைபிள் கொடுக்கிற பேர், ஏசப்பா கொடுக்கிற பேர் பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களாயே நீங்களே உங்க பிள்ளைகிட்ட காசு வாங்கும் போது ரொம்ப யோசிக்கிறீங்களே. உங்க பிள்ளைகிட்ட ஒரு தோசைக்கு இன்னொரு தோசை சுடுமான்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி வருதே உங்களுக்கு. பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஆனா கிரியேட்டர், சர்வ சிருஷ்டிகர், தன் வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் அத்திமரத்துக்கிட்ட போய் நிற்கிறாரு கனிகளை தேடி. ஏன்னா அவருக்கு பசி வந்து விட்டால் அவர் தன் ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வருவதற்காயத்தம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஜாதி பார்த்து பழகுகிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிச்சாங்களோ படிக்கலையோ, நம்ம ஜாதியில கல்யாணம் பண்ணணும், நம்ம ஜாதியில அவன் குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜாதியில அப்படின்னு சொல்லுகிற இந்த மோசமான உலகத்துல அவர் எல்லா சூழ்நிலைகளை, பாரம்பரியங்களை உடைத்து சமாரியா ஸ்திரீனிடத்தில் போய் தாகத்துக்கு தானு கேட்டார். இதுல பல வார்த்தைகள் அடங்கும். இயேசுவுக்கு தாகம் வந்து விட்டால், அவருக்கு ஆத்தும தாகம் வந்து விட்டால், யாரிடத்திலும் அவர் வந்து நிற்க ஆயத்தம்.
ஆயத்தம். தான் சிருஷ்டித்த அத்திமரத்தினிடத்திலே அவர் வர ஆயத்தம். தான் உண்டாக்கின மனுஷனிடத்திலே உதவி கேட்க ஆயத்தம். தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனிடத்திலே எனக்கு இடம் கொடு, இப்படியாக எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு அவசியம் என்று யோவான் ஸ்நானகன் கையிலும் அவர் ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தம். அவருக்கு தாகம் வந்துவிட்டால் தான் சிருஷ்டித்த எல்லா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் தான் சிருஷ்டித்த மனுஷன் கையிலிருந்து 5 அப்பம் 2 மீனை வாங்கி 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க முடியும். இந்த ராத்திரி தாகமாயிருக்கிற ஆண்டவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். அவருக்கு பிரஸ்டீஜ் பார்க்க தெரியாது, அவருக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் தெரியாது, அவருக்கு நம்ம ஜாதி தெரியாது, அவருக்கு நம்ம உயரம் தேவையில்லை, அவருக்கு நம்ம யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் தேவையில்லை. அவருக்கு என் தாகத்தை தீர்க்கிற ஒரு சபை தேவை. தாகத்துக்கு தானு கேட்டா சொன்ன முதல் வார்த்தை நீர் யூதன், நான் சமாதானஸ்தன். இரண்டாவது, முண்டு கொள்ள உங்ககிட்ட பாத்திரம் இருக்கா, கிணறு ஆழமா இருக்கு. இதெல்லாம் சண்டே ஸ்கூல்ல படிச்சது, அதனால வசனம் படிக்க வேண்டாம். தண்ணி கேட்டா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். பாத்திரம் இருக்கா இல்லையாங்கிற உனக்கு என்ன கேள்வி? குற்றப்படுத்துகிறாள். மூன்றாவது கேட்கிறா, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அப்படி மிருக ஜீவன்களும் இங்கே தண்ணீர் குடித்தது உண்டே. சரித்திரம் எல்லாம் பேசுது, ஆனா ஒரு கப்பு தண்ணி தான் கொடுக்க மாட்டேங்குது. தேவனுடைய நடத்திப்பு சரியா இருக்குமானால் சபை நிறைய பாடிட்டோம், நிறைய பைபிள் ஸ்டடி நடத்திட்டோம், நிறைய பேசிட்டோம். காலையில பேசின மாதிரி மூடன் மிகுதியாய் பேசுகிறான். கழிஞ்ச நாட்கள்ல என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, திண்டுக்கல்ல ரொம்ப கத்தி கத்தி பேசாதீங்க, ஹெரண்யா வந்துடும். இது சொல்லதுக்காக வந்தீங்கன்னு கேட்டேன். ஆமா, ரொம்ப கத்தாதீங்க, ஹெரண்யா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்ன விஷயம் அன்பு நிமித்தமாக இருந்தாலும், திருநெல்வேலி மாவட்டத்தில் சேகர் நல்ல தம்பிங்கிற ஒரு தேவ மனுஷன், அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்து விட்டார். அவரை குறித்து சொல்லும்போது சொன்னாங்க, திருமணம் பண்ணாமல் ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவான், வாழ்நாளெல்லாம் கத்தி கத்தி ஊழியம் செய்தார். எனக்கு தெரிஞ்ச 2 தடவை அவருக்கு ஹெரணியா ஆப்ரேஷன் பண்ணாங்க தம்பி. அந்த வார்த்தையை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அந்த அம்மா சொன்னது உண்மைதான். பெந்தேகோஸ்தேல ரொம்ப கத்துறோம், ஆனால் ஆண்டவருக்கு விரும்புகிற தண்ணியை தான் எங்களால் கொடுக்க முடியல. உங்கள் முகத்தை கொஞ்சம் மாற்றுங்களேன். நிறைய பேசுகிறோம், ஆனால் இன்னும் தேவனுடைய தாகம் தீர்க்கப்படவில்லை. கவனிங்களேன், ஒரு ஆளை கை நீட்டி அடிச்சும் கோபத்தை அவருக்குள்ள இருந்து புறப்படுவிக்க முடியும். அவரை தொடாம வார்த்தையினால பேசியும் அவரிருந்து கோபத்தை புறப்படுவிக்க முடியும். பை ஆக்ஷன். ஒரு ஆளை ஓங்கி சப்புன்னு அடிச்சுட்டு அவரை கோபப்படுத்த முடியும். நம்ம அதுல தேறினவங்க அடிக்கவும் வேண்டாம், பேச வேண்டாம், பார்த்தாலே சிலர் கோபம் வந்துடும். அவங்க அவ்வளோ எஃபெக்ட். நல்ல நம்ம கொஞ்ச நேரம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் நான் நிறைய பேசிட்டேன் ஆண்டவரே, நான் நிறைய பாடிட்டேன், ஆனால் இன்னும் உம்முடைய தாகத்தை தீர்க்க முடியாத ஒரு அற்ப பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு நமக்குள் வந்து தான் ஆகணும். ஒரு நிமிஷம் உங்கள் வலது கரங்களை உயர்த்தலாம். ஜாதி பேசுகிறாள், குற்றப்படுத்துகிறாள், சரித்திரம் பேசுகிறாள், ஆனால் இன்னும் நேசருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அவள் முன் வரவில்லை. ஒரு நல்ல பதிலாக கர்த்தர் நம்முடைய சபையை மாற்ற விரும்புகிறார். கொஞ்சம் வாய்களை தரங்களே. ஒரு நல்ல காலையில் கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாய் புரிவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் வரல, பல காரணங்கள் இருக்கலாம். கொஞ்சம் வாயை தரங்க, கொஞ்சம் வாயை தரங்க. நம்மிடத்தில் தேடி வந்த தேவனுக்கு நான் ஒரு நல்ல பதிலை கொடுத்து தான் ஆகணும், நல்ல பதிலை கொடுத்து தான் ஆகணும். My answer should be in action. என் பதில்
வெறுமனே வார்த்தையில் அல்ல, என் பதில் கிரியையில் வெளிப்படட்டும். எஸ் வாய்த்திறங்க. உம்மை ஆராதிக்கிறேன் என்பது வார்த்தையில் அல்ல, கிரியையில் வெளிப்படட்டும். நான் உலகத்தை விட உம்மை நேசிக்கிறேன் என்பது வார்த்தையில் அல்ல, கிரியையில் வெளிப்படட்டும். புரியல? புரிஞ்சவங்க கொஞ்சம் வாயை திறந்துருங்களே. நாங்க ரொம்ப பேசிட்டோம்ப்பா, நாங்க ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப பாடிட்டோம். ஆனா இன்னும் எங்களுடைய நேசருடைய தாகத்தை தீர்க்க முடியலையே. கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், கொஞ்சம் வாய்களை தரங்களேன். ஒருவனுக்கு குளிரா இருக்கும்போது கர்த்தர் குளிர் போகும்னு சொல்றது நல்லதா, அல்லது போர்வை எடுத்தவனை மூடுவது நல்லதா என்று கேட்டால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னைக்கு இந்த 2வது ராத்திரி கன்வென்ஷன் கூட்டத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஒரு நடைமுறை பதிலாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பேச்சில் அல்ல, உங்கள் வாழ்க்கை ஒரு பதிலாய் மாறணும். உங்க குடும்பத்தை பார்க்கும்போது, உங்க தொழிலை பார்க்கும்போது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது ஜனங்கள் தேவன் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். அவர்கள் மேல் விசுவாசம் வரணும். இயேசு மேல இந்த சகோதரியினுடைய தேவனே தேவன், இந்த லாசரு ஆராதிக்கிற கர்த்தரே கர்த்தர், அலீபா கதூசியாதா, இவர்கள் தேவனே தேவன், இவங்க ஆராதிக்கிற கர்த்தர் உண்மையுள்ளவர். லாசரு நிமித்தம் அநேகர் இயேசு மேல விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் அவனையும் கொல்ல வகை தேடினார்கள். ஓ ஹல்லேலூயா! இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நம்மை அப்படி ஒரு நடைமுறை பதிலாக மாற்ற விரும்புகிறார். கண்ணை திறந்து பாருங்க. என்னுடைய வாழ்க்கை ஒரு பதிலாக மாறிவிட வேண்டும். இந்த வருஷம் என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷமாய் மாறட்டும். லாசரு பேசினதாக வேதாகமத்தில் இல்லை, லாசரு பாடினதாக வேதாகமத்தில் இல்லை. ஆனால் லாசருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சாதாரண ஜனங்கள் அல்ல, கடினமுள்ள யூத ஜனங்கள், கடினமானவர்கள், கடினமுள்ள யூத ஜனங்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதற்கு லாசருடைய வாழ்க்கை பிரயோஜனப்பட்டது. இன்னும் கொஞ்சம் உங்க இருதயங்கள் திறக்கப்படட்டும் ப்ளீஸ். இனி கற்றுக்கொள்ள போகிற விஷயங்கள் மிக மிக முக்கியமான விஷயம். ஆவியானவர் நமக்கு போதிக்கும்படி நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை ஒரு பதிலாய் மாறட்டும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவிதம், மை லைஃப், என் வாழ்க்கை ஒரு பதிலாய் மாறட்டும். கவனிச்சு கேளுங்க. 5 புத்தி உள்ள கன்னிகைகளிடத்துல 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் போய் எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தர வேண்டும் என்று கேட்டார்கள். புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்களை பார்த்து சொன்னாங்க, எங்களுக்கு ஆண்டவர் புத்தி உள்ளவர்கள் பெயர் வச்சிருக்காங்க, ஆனாலும் எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். சரி, நாங்க தான் புத்தி இல்லாதவங்க, நீங்க புத்தி உள்ளவங்க, நீங்க எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தரலாம்ல. இல்ல, அது எங்களுக்கு மட்டும்தான் என்ன வச்சிருக்கோம், அதான் புத்தி உள்ளவங்க. ஆண்டவர் ஒரு நபரை நம்மிடத்தில் அனுப்புகிறார் என்றால் நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்கிற நம்பிக்கையில தானே அனுப்புகிறார். அவர்களுக்கு இந்த புத்தி உள்ளவங்க மேல ஒரு நம்பிக்கை நமக்கு தருவாங்கன்னு. நம்ம கிட்டயும் வந்து சிலர் கேட்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு. உங்களுக்கு லேட்டா தான் புரியும்னு எனக்கு சொன்னாங்க. ஜெபம் பண்ணிக்கோங்க என்ன சிஸ்டர்னு. அந்த சிஸ்டருக்கு தான் தெரியும், அந்த சிஸ்டரே ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னு. எனக்கு யாராவது போன்ல சொல்லுவாங்க, கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு. அவங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியும் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலன்னு. புத்தி உள்ளவங்க கிட்ட போய் புத்தி இல்லாதவர்கள் கேட்டாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தர. இவங்க போய் கேட்ட போறது அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க எண்ணெய் வச்சிருக்காங்கன்னு. சில நேரம் சிலர் கேட்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையே நமக்கு படம் பிடிக்கப்படுகிறது. சிலர் கேட்கும், when they begin to ask, சிலர் நம்ம கிட்ட கேட்கும் போதுதான் நமக்கே உணர்வு வருது. மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்றாங்க, நீ போய் சூசான் அரண்மனையிலே யூதர்கள் அழியாதபடி ராஜாவினிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணு. இந்த இவரு போய் சொன்ன பிறகுதான் அந்த அம்மாவுக்கே உணர்வு வருது. 30 நாள் அளவாச்சு, நானே ராஜா கிட்ட போகலன்னு. அப்படியே மெதுவாவே போவோம் என்ன. அப்போ
அப்ப என்ன என்ன பிரச்சனைன்னா, இவர் சொன்ன, நீ ஜனங்களுக்காக ராஜாட்ட போய் பேசணும்னு சொன்ன பிறகுதான் அந்த அம்மாவுடைய கண்டிஷனை அவர்கிட்ட சொல்லுது. நானே ராஜாவை பார்த்து 30 நாள் ஆச்சு, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல? புரிஞ்சவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்றேன், புரியாதவர்களுக்காக அதை விட தேவனை ஸ்தோத்திரம் பண்றேன். நான் கண்ணீரோட சொல்றேன், சில விஷயங்கள் நம்மிடத்தில் வரும்போதுதான் என்னுடைய இன்கெப்பாசிட்டேட்டிவ் எனக்கு தெரிய வருது. என் ஆவிக்குரிய நிலைமை எவ்வளவு பின்தங்கினதா இருக்கிறது என்று எனக்கு தெரிய வருகிறது. கொஞ்ச நேரம் கற்றுக்கொள்ளுவோம் பிளீஸ். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவங்க கிட்ட போய் எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தர வேண்டும் என்று கேட்ட போதுதான் அவர்களுக்கு தங்கள் நிலைமை உணர்வுக்கு வருகிறது. எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி சபையை நம்பி ஜனங்கள் வர்றாங்கன்னா சபை ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்கள் பாத்திரம் நிரம்பி இருக்கணும். உங்களை நம்பி ஒருவர் ஜெப உதவி கேட்க வருகிறார்களானால் அவர்களை கடைக்கு அனுப்புவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்மிடத்திலே வருகிறவர்களை வெறுமையாய் அனுப்பிவிடக் கூடாது. லூக்கா 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. ராத்திரி நேரத்தில் ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுடைய வீட்டு கதவை தட்டினான். அவனுக்கு முன்பதாக வைப்பதற்கு இவனுக்கு அப்பம் இல்லை. அப்பம் இல்லை வெளியே போன்னு சொல்லல, தன்னிடத்திலே அப்பம் இல்லாதிருந்தும் தன்னை நம்பி ஒருவன் வந்திருக்கிறான், இவனை வெறும் வயிற்றாய் நாம் அனுப்பக்கூடாது என்று சொல்லி வந்தவனை அவன் வீட்டிலே வைத்துவிட்டு அவன் நடுராத்திரியிலே பிரயாணப்பட்டு போய் இன்னொரு சிநேகிதன் கதவை தட்டி எனக்கு 3 அப்பங்கள் கடனாய் தர வேண்டும் என்று கேட்டான். I prophesy, தீர்க்க தரிசனமாய் ஆவியானவருடைய ஏவுதலினாலே சொல்லுகிறேன், நம்ம கிட்ட இல்லனாலும் தட்டுகிறவரிடத்தில் தட்டினால் அவரிடத்தில் வாங்கி கொடுக்கத்தக்கதாக. இல்லன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, இல்லன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, இல்லன்னு கைவிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இல்லன்னு சொல்றவர்கள் தட்டுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அவன் போய் ராத்திரியிலே கதவை தட்டினான். உள்ளிருந்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? கதவு பூட்டி ஆயிற்று, என்னை தொந்தரவு செய்யாதே, இதோ பொழுது சாய்ந்தது, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் வருந்தி கேட்டான். பைபிள் சொல்லுகிறது persistence and insistence, சளைக்காமல் தட்டி கொண்டிருந்தான். அடுத்தவர்களுக்காக கேட்கிறவர்களுக்கு சளைப்பு வராது, அடுத்தவர்களுக்காக கதவை தட்டுகிறவர்களுக்கு சளைப்பு வராது, சலிப்பு தன்மை வராது. நான் சொல்லுகிறேன், கதவை தட்டி என்ன கேட்டான் தெரியுமா? 3 அப்பங்கள் எனக்கு கடனாய் தர வேண்டும் என்று கேட்டான். ஆனா வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்க. அவனுக்கு கடனாய் கேட்டான், ஆனால் அவனுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தான். கேட்டது கடனாக, கொடுத்தது வேண்டிய மட்டும். ஏன்னா நீங்க எதற்காக கேட்கிறீர்கள் என்று அவருக்கு தெரிந்து விட்டால் நீங்க கடனா கேட்டா கூட கடனாக அல்ல, வேண்டிய மட்டும். விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா சபையில அப்படி ஒரு அனுபவம் நடக்கணும். என்னிடத்தில் தேடி வருகிறவர்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும். வாயை திறங்கம்மா, ஏதாவது நான் கொடுக்கணும், ஏதாவது நான் கொடுக்கணும். இல்லன்னு சொல்றது புத்திசாலித்தனம் இல்ல, இல்லன்னு சொல்றது புத்தி உள்ளவர்களுக்கு அழகல்ல. ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு கொடுக்கணும். கேட்கிறீங்களா? ஒருவேளை கொடுத்திருந்தா அவங்க கடைக்கு போயிருந்திருக்க மாட்டாங்க. கடைக்கு போற வழியில மணவாளன் வந்திருக்கவும் மாட்டாரு, அவர்கள் கைவிடப்பட்டிருக்கவும் மாட்டார்கள். நான் இப்படி சொல்றேன், நம்மிடத்திலே கொடுப்பதற்கு இல்லாததினால்தான் அநேகர் பின்மாற்றத்திலே போகிறார்கள், அநேகர் பின்தங்கி நிற்கிறார்கள். என்கிட்ட வந்தவங்களுக்கு நான் கொடுத்திருந்தா அத்தனை பேரை என்னால காப்பாத்திருக்க முடியும். இல்ல இல்லன்னு சொல்லி பழகிட்டோம். உங்களை நம்பி ஒரு கூட்டம் ஜெபிக்க வருதுன்னா அவங்களுக்கு ஜெபத்தை நீங்க கொடுக்கணும். ஆறுதலுக்காக உங்களிடத்தில் ஒரு கூட்டம் வருகிறதானால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க பழகணும். அமைதியா இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். வாங்கி தான் பழகிருக்கோம், கொடுத்து பழகல. வாங்கி பழகிட்டு. ஹல்லேலூயா. என்னத்தை வேகமா பேச, என்னத்தை கத்த. நானா ஆவியானவரா எனக்கு தெரியல, ஆனா ஒரு பயங்கர துக்கம். தன்னத்தில் வந்த ஒருவனுக்கு
ஒரே ஒரு வார்த்தையில் இல்லடே சொல்லி அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன் இஷ்டத்துக்கு ராத்திரியும் ராக்காலமும் நீ வருவ, உனக்கு நான் சோறு தரணுமா? அப்படி கேட்டு இருந்திருக்கலாம். அவனை தன் வீட்டிலே வைத்து விட்டு அவன் போன நேரம் ராக்காலம். ராக்காலம் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், மனுஷனால் செயல்பட முடியாத ராக்காலம். Let me tell you, ராக்காலம் தான், செயல்பட முடியாத காலம்தான். ஆனால் அவன் நோக்கம் சரியா இருந்ததினால் கதவுகள் திறக்கப்பட்டது. கதவுகள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு உங்க நோக்கத்தை சரிவர பிடித்துக் கொள்ளுவீர்களானால் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க, வாய்களை திறங்க, வேகமா ஜெபிங்க பார்க்கலாம். நம்முடைய நோக்கம் சரியானதா இருக்குமானால் ராக்காலமாயிருந்தாலும் கதவுகள் திறக்கப்படும். நம்முடைய நோக்கம் சரியானதா இருக்குமானா, ஐயோ ராக்காலத்துல வாலிப பிள்ளைங்களை வச்சிருக்கிறேனே, ராக்காலத்துல திருமண வயதுல பிள்ளைகளை வைத்திருக்கிறேனே, ராக்காலத்துல ஊழியத்துக்கு வந்திருக்கிறேனே, நான் என்ன செய்ய போறேன்னு பயப்பட வேண்டாம். சபையினுடைய நோக்கம் சரியானதா இருக்குமானால், even though it is the darkest hour, அது ராக்காலமா இருந்தாலும், கதவை திறக்க முடியாத சூழ்நிலைகளா இருந்தாலும் கதவுகள் திறக்கப்படத்தான் போகிறது. வெங்கத கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பாடுகள் முறியும், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிவிடத்தை வெடிக்க. வாயை திறங்க, வாயை திறங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அநேக பெற்றோர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ராக்காலத்துல என்ன செய்ய போகிறேன்? ராக்காலத்துல ஊழியம் எப்படி நடக்க போகிறது? ராக்காலத்துல இனி ஒரு ஆலயத்தை எப்படி கட்டி எழுப்ப போகிறோம்? பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பண பிரச்சனை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நோக்கம் சரியானதா இருக்குமானால் நீங்கள் கடன் வாங்க கர்த்தர் விட மாட்டார். கடனே இல்லாமல் வேண்டிய மட்டும் தருவா. தட்டுகிற அனுபவம் சரியானதா இருக்குமானா வாயை திறங்க, கையை தட்டணும்னா தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும்னா பண்ணுங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, fear not, கலங்காதீங்க. சிலரோடு ஆவியானவர் இடைபடுகிறார், கலங்க வேண்டாம். நோக்கம் சரியானதா இருக்குமானால், நீ அப்பம் கேட்பது சரியான நோக்கமா இருக்குமானால் கதவுகள் திறக்கப்படும். மந்த புத்திகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. எனக்காக மாத்திரம் என்னை வைத்துக் கொள்ளுவது புத்திசாலித்தனம் அல்ல. சபையிலே ஆகாரம் உண்டாயிருப்பதாக, சபையிலே ஆகாரம் உண்டாயிருப்பதாக. கைகளை தட்டி வாய்களை திறந்து நோக்கம் சரியானதா இருந்தால் ராக்காலமானாலும் கதவுகள் திறக்கப்படும். கடனாய் கேட்டாலும் வேண்டிய மட்டும் தருவா, வேண்டிய மட்டும் தருவா. கேட்டது 3, கொடுத்தது வேண்டிய மட்டும். கேட்டது 3, கொடுத்தது வேண்டிய மட்டும். வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். லாசரு நிமித்தமாகவும் யூதர்களில் அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த லாசருவை ஏன் எழுப்பினார்? Why God raised Lazarus? ஏன் இந்த லாசருவை இயேசு எழுப்பினார்? வேகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16. கொஞ்சம் கேளுங்க, நான் அவ்வளவுதான், நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து ப்ளீஸ். கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். கவனிங்க, இங்கே ஒரு லாசரு இருக்கார். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அடுத்த வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் அடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது இங்கே ஒரு லாசரு இருந்தான். அவன் ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலிலே படுத்து கிடந்தான். உற்சாகமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவன் வாசல் படியிலே படுத்து கிடந்தான். அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த போது அந்த லாசரு மரித்தான். மரித்த போது தேவதூதராலே ஆபிரகாம் அடிக்கு கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ண. There is a difference. இருவரும் மரித்தார்கள். ஒருவன் தேவதூதராலே எடுத்துக் கொள்ளப்பட்டான், ஒருவன் சாமானியமாய் அடக்கம் பண்ணப்படுகிறான். நம்முடைய முடிவு நல்ல முடிவுகளா இருக்கட்டும்.
கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னும் சிலருடைய இருதயம் திறக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து கவனிங்க. அடுத்து பைபிள் சொல்லுகிறது, இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தின் அக்னியிலே வெந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறான், எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். லாசருடைய விரல் நுனியை தண்ணீல தொட்டு என் நாவை குளிர பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை, பூமியிலே வாழும்போது நீ நல்ல வாழ்ந்த, அவன் கஷ்டப்பட்டான், அதனால இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், அதை நீ புரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அர்த்தம், இப்ப கஷ்டப்படுகிற நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. தட்டுனா நல்ல தட்டிடணும், இல்லைன்னா தட்டக்கூடாது. ஒவ்வொரு கஷ்டப்படுகிற தேவ பிள்ளைகளும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு துக்கப்படுகிற நமக்கு ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது. நாம் வாழும் போதெல்லாம் துக்கத்தோடு வாழுவோமானால் நமக்கு ஒரு தேர்தல் அளிக்கக்கூடிய ஒரு தேசம் இருக்கிறது. ஒரு நித்திய சந்தோஷத்தை அளிக்கிற ஒரு பரமக்கானான் நமக்கு உண்டு. கைகளை தட்டி ஹேலபா கந்து சதபாரியாஸ் பராகிடபா ஷரமந்துனியலபா சந்தரபசியா. அழகா சொல்றார், நீ பூமியில வாழும்போது சுகபோகமாய் வாழ்ந்தாய், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். நீங்க கொஞ்சம் ஜெபத்தோடு இருந்தா தான் ஆண்டவர் பேச முடியும். என்ன இல்லாத கல்லுல தோசை சுட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் பிரேயரோட வாங்கலேன் ப்ளீஸ். அப்படியே வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். we need some prayers. இதெல்லாம் நாங்க தான் சொல்ல முடியும், வேற யார் சொல்ல முடியும்? பிரசங்கியார் வர்றதுனால பிரசங்கியாரே ஜெபம் பண்ணிட்டு வந்தா போதுமா? இல்ல, நம்மளும் ஜெபிக்கணும். எங்க கூட பேசுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும்ல. கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், கொஞ்சம் விட்டு கொடுங்க, வாயை தரங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ அவன் சொல்றான், இப்போ நீ விரும்பினாலும் அங்க இருக்கிறவங்க இங்க வர முடியாது, இங்க இருக்கிறவங்க அங்க போக முடியாது. ஒரு பெரும் புலம் உண்டா இருக்கிறது. வாசல் படியில படுத்து கிடக்கும் போதெல்லாம் மதிப்பு தெரியல. வாசல் படியில படுத்து கிடக்கும் போது லாசருக்கு வேல்யூ தெரியல. நான் சொல்றேன், ஒரு நாள் அவமதிக்கப்படுகிறவர்கள் ஒரு நாள் கனப்படுத்தப்படுவார்கள். ஒரு நாள் அவமதிக்கப்படுகிறவர்கள் ஒரு நாள் கனப்படுத்தப்படுவார்கள். ஒரு நாள் அவமதிக்கப்படுகிறவர்கள் ஒரு நாள் கனப்படுத்தப்படுவார்கள். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் சும்மா வார்த்தைகள் அல்ல. ஒரு நாள் அவமதிக்கப்படுகிறவர்கள் ஒரு நாள் உங்க காலு உங்க வீட்டுல வராதான்னு ஏங்குவார்கள். ஒரு நாள் ஒரு வாயில திறந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்கன்னு ஏங்குவாங்க. இன்றைக்கு அவமதிக்கப்படுகிற லாசருக்களுக்கு ஒரு கனத்துக்குரிய நாட்கள் வரப்போகிறது. கவனிங்க, வாசல் படிகளை படுத்து கிடந்த போது அவனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியவில்லை. இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் விரலாவது ஏன் ஆவலப்படட்டும்னு கேட்கிறான். அது முடியாதுன்னு சொன்ன உடனே 27 28 வசனம் வாசிங்க. அதுதான் நம்முடைய விஷயம். 27 28 பிளீஸ். 27 28. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். சரி, என் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றல, ஓகே. எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு. கொஞ்சம் கவனமா கேட்கிறவங்க கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இன்னும் எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, அவனை நீங்க மறுபடியும் உயிரோடு எழுப்பி அவனை நீங்க எங்க அனுப்பணும்? என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்கிறார். நல்ல கவனிங்க. இந்த லாசருவை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த லாசரு ஒரு நீதிமானாக வாழ்ந்ததினால்தான் இவன் மரித்த போது இவன் தூதர்களாலே ஆபிரகாம் அடிக்க கொண்டு செல்லப்பட்டான். கவனிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இவன் நீதிமானா இருந்ததினால்தான் பைபிள் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான், லாசரு தேவதூதராலே கொண்டு போகப்பட்டான். அப்படியானால் எவ்வளவு வேணும் பழுதில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த லாசரு வாழ்ந்திருக்கிறான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க, இந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசருவை உயிரோடு எழுப்பி, எப்படியாகிலும் எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு, அவங்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு என் தகப்பன் வீட்டுக்கு அவர்களை அனுப்பும் என்று கேட்ட போது ஆண்டவர் இந்த லாசருவை உயிரோடு எழுப்பவில்லை.
புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். தயவா தயவா தயவா. இந்த லாசருவை உயிரோட எழுப்பல்ல, இந்த லாசருவை உயிரோட எழுப்பல்ல. ஐஸ்வர்யவான் விண்ணப்பம் பண்ணியும் ஐஸ்வர்யவான் இந்த லாசருவை உயிரோடு எழுப்பி. நான் சொல்றதை நீங்க கவனமா கேளுங்க. சத்தியத்தை விட்டு வலது இடதுபுறம் நம்ம போறது இல்லை. எதையும் கூட்டி குறைத்து நாம் வியாக்கியானம் பண்ண போறதும் இல்லை. ஐஸ்வர்யவான் இந்த லாசருவை உயிரோட எழுப்பி என் வீட்டுக்கு அனுப்புங்க, எனக்கு இந்த 5 சகோதரர்கள் உண்டு, அவங்களும் இந்த இடத்துக்கு வராதபடி அவனையும் உயிரோடு எழுப்புங்க சொன்ன பிறகும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏன்னா அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது, இவனை உயிரோடு எழுப்புறதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா, ஏன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஏன் 5 பேர் ரட்சிக்கப்படணும். அதனால சுயநலம் உள்ளவர்களுக்காக யாரையும் தேவன் எழுப்ப மாட்டார். அந்த லாசருவை எழுப்புனா யூதர்களில் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். புரிந்தவங்க மட்டும் கை தட்டுங்க. சிலரை எழுப்புனா மிகுந்த பிரயோஜனம் உண்டு, அவர்களை எழுப்புவார். பெரிய நாயக்கம் பாளையம் திருச்சபையை கர்த்தர் எழுப்பினா தேசம் ரட்சிக்கப்படுமானால் எழுப்பித்தான் தீருவார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், ரசிக்கிறவங்க ரசிக்கட்டும். கண்ணை மூடுங்க அண்ணே, கண்ணை மூடி ஆராதிங்க. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒருவனை எழுப்புகிறார், ஒருவனை விடுறாரு. ஏன்னா இவனை எழுப்புனா கடின இருதயம் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சகோதரி, உன்னை எழுப்புனா ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுமானா இன்னைக்கு உன்னை எழுப்புவார். பாவத்திலே மரித்து கிடக்கிற, சாபத்திலே மரித்து கிடக்கிற, கடன் பிரச்சனைகளை மரித்து கிடக்கிற, போராட்டத்திலே விழுந்து கிடக்கிற, எழும்ப முடியாதபடி மிகுந்த பாரத்தினாலும் லௌகீக கவலை பெருந்தண்டியினாலும் நிரம்பி விழுந்து கிடக்கிற செத்தவரை போல் கிடக்கிற சிலரை அவர் எழுப்ப ஆயத்தம். கொஞ்சம் ஜெபிங்க, கொஞ்சம் ஜெபிங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. இந்த லாசருவை ஏன் எழுப்பல தெரியுமா? இந்த லாசருவை எழுப்புனா அவன் 5 சகோதரருக்கும் அவன் வீட்டுக்கு அனுப்ப சொல்றான். சுயநலமான எந்த காரியத்தையும் யாருக்காகவும் தேவன் செய்ய மாட்டார். தேவன் ஒரு சபையை எழுப்பினா, தேவன் ஒரு ஊழியக்காரரை எழுப்பினா அவங்களால மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும்படியே எழுப்புவா. எனக்கு தெரிஞ்ச அளவுல இந்த லாசருவை விட அந்த லாசரு நல்லவன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்ககிட்ட பிரசங்கம் பண்றது கஷ்டம், கஷ்டம். ஆமா, இந்த லாசருவை தூதன் எடுத்துட்டு போனான்னு இருக்கு. ஆனா இந்த லாசருவை அடக்கம் தான் பண்ணியிருக்காங்க. ஏதாவது பேசுங்களேன், இல்லைன்னா வெளியில போய் ஏதாவது கல் எடுத்துட்டு வந்து என்ன ஏறிங்க, ஏதாவது பண்ணுங்க. துப்பாக்கி வச்சிருக்கேன்னா சுடுங்க என்ன. ஆனா ஏதாவது நீங்க செய்யணும். பாருங்க, ஆண்டவருடைய வேதனை எல்லாம் அண்ணே ஒருவனை எழுப்புகிறார், ஒருவனை விட்டுறார். ஒரே சபைக்கு வருகிற 2 பேர், ஒருவனை எழுப்புகிறார், ஒருவனை விட்டு விடுகிறார். ஒருவனை எழுப்புகிறார், ஒருவனை விட்டு விடுகிறார். வேதம் சொல்லுகிறது அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. He don't have any favoritism. அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எல்லாருக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் சார் இந்த லாசருவுக்கு எழுப்பணும்னு ஒருத்தன் பாதாளத்திலிருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியோ அவனை எழுப்புவதற்கு தேவன் விரும்பவில்லை. சுயநலமாக ஒருவனை எழுப்ப சொன்னால் நான் எழுப்ப மாட்டேன். ஆனா ஒரு சபையை எழுப்புனா, ஒரு 10 கிராமத்தை சந்திக்குமானா, ஒரு 10 சபையை கட்டுமானா, அந்த சபையை கைகளை தட்டணும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றவங்க இருப்பீங்கன்னா நல்ல கை தட்டி ஆராதிங்க. அர்த்தராதனா அதரமனதன கடக சுடவல் கபானியாதனா. ஸ்டேட்மெண்ட கவனிங்க, ஸ்டேட்மெண்ட கவனிங்க. எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, ஏன் தகப்பன் வீட்டுக்கு அனுப்புங்க. குறுகின வட்டம், குறுகின மனப்பான்மை, குறுகின சிந்தாய். அப்ப
அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்ன தெரியுமா? அவர்கள் எதையும் தங்களுக்கு சொந்தமாய் அனுபவிக்காமல் எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. Everything was common to them. இந்த சுயநலம் உள்ளவர்களை எத்தனை பேர் விண்ணப்பம் பண்ணினாலும் கர்த்தர் எழுப்ப மாட்டார். மேபி அவங்க பரிசுத்தவானா இருந்தா கூட விட்டுருவார். லாசரு, நீ கஷ்டப்பட்டது உண்மைதான், நீ நல்லவன் தான், அயோக்கியெல்லாம் இல்லை, தண்ணி அடிக்கல, சிகரெட்டு பிடிக்கல, சினிமா தியேட்டருக்கு போனதெல்லாம் இல்லை, நல்லவன் தான். ஆபிரகாமே சாட்சி கொடுக்கிறாருங்க, அவன் வாழ்ந்த நாளெல்லாம் கஷ்டப்பட்டான். நீங்க இப்படி ரசிச்சீங்கன்னா கவனிங்களேன், நான் உங்களை கஷ்டப்படுத்தல, நான் பேசுறதுக்கு கொஞ்சம் நீங்க கோஆபரேட் பண்ணுங்கன்னு தானே சொல்றேன். சரி, அதுதான் உங்க ஸ்டைல்னா லெட் இட் பி. நான் என்ன மாத்திக்கிறேன். எனக்கு ரொம்ப ஸ்டைலா மைக்ல ஸ்டாண்ட் வச்சுட்டு வேர்க்காம பேசிட்டு போ தெரியும். பட் ஐ வாண்ட் டு பி ஃபெய்த்ஃபுல் டு மை காட். உங்களுக்கு இல்லை, அவருக்கு. நீங்க என்ன அழைக்கல, அவர் தானே அழைச்சிருக்காரு. I want to be faithful to him. வலிச்சாலும் புலம்பினாலும் என்னோட போட்டோம் அது. ஆனா அழைச்சவருக்கு உண்மையா இருக்கணும் பாருங்க. நீங்க காண்கிற மனுஷனுக்கு உண்மையா இருக்கிறதுன்னு அப்படி ஒரு ஹிப்போக்ரிட்டிசம் வேண்டாம். காணாத தேவனுக்கு உண்மையா இருங்க. அவனை எழுப்பல, ஆனா இவனை எழுப்புறார். நான் சொல்றேன், இந்த லாசருவை எழுப்புறதுக்கு தடையே இல்லை. எந்த லாசரு? ஐஸ்வர்யவான் லாசருவை எழுப்புறதுக்கு தடையே இல்லை. ஆனா இந்த லாசருவை எழுப்புறதுக்கு எத்தனை தடை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் தடை என்ன தெரியுமா? கூட பிறந்த சகோதரி. நான் வசனம் வாசிக்க நேரம் இல்லை, நமக்கு தெரியும் என்ன தடைன்னா. யோவான் 11:23-24 வாசிக்க வேண்டாம். இந்த இயேசு மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, அவன் உயிர் தெழுந்திருப்பான். இந்த அம்மா சொல்லுது, ஆமா ஆமா எழும்புவான், கடைசியில் எழும்புவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படிப்பட்ட அக்காமார்களை வச்சுட்டு என்ன செய்ய? சீக்கிரம் சொல்லுங்க, இப்படிப்பட்ட அக்காமார்களை வச்சுட்டு என்ன செய்ய? ஒன்னும் செய்ய முடியாது. சபையில என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் பேசினார்ல, பேசினார், சாவறதுக்கு முன்னாடி நடக்கட்டும். இவங்களை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் உங்க படிப்பு, உங்க ஸ்டாண்டர்ட், உங்க பிரஸ்டீஜ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, அப்பதான் பிரசங்கம் கேட்க முடியும். HDFC மேனேஜரா இருந்தாலும் நீங்க விசுவாசி தான். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் உயிர் தெழுந்திருப்பான்னு சொன்ன பிறகும் அந்த அம்மா சொல்லுது, ஆமா ஆமா உயிர் தெழுந்திருப்பான், கடைசி நாளில் நீர் வரும்போது அவன் உயிர் எழுந்திருப்பான். ஆமா, அவன் எழும்ப கூடாதுங்கிறத எவ்வளவு கவனமா பேசுது அந்த அக்கா. கவனிங்க. அப்போ ஒரு பகுதி கரெக்ட். ஆனா ஆண்டவர் பேசின உயிர் தெழுதல், இப்பொழுது நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். ஆனா அந்த சகோதரி சொல்றாங்க, இல்ல கடைசி நாள்ல எழுப்புங்க. இப்ப எழுப்புனா அவன் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா மாறிடுவான். இப்ப எழுப்பாதீங்க, கடைசி நாள்ல விளம்பட்டும். இதை விட பெரிய தடை என்ன தெரியுமா? 39வது வசனம், 39வது வசனத்தை வாசிங்க, வாசிச்சே ஆகணும். 39வது வசனம் ப்ளீஸ். 39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரை இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றார். உன் பிரச்சனை தான் என்ன? What is your problem? ஆரம்பத்துல இவன் உயிரோடு எழும்பணும்னு விரும்பினவள் தான். இவன் உயிரோடு எழும்புவதற்கு போராடினவள் தான். மார்த்தாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அதே நாவுகள் இப்பொழுது அவன் உயிர் தெழுதலை தள்ளி போட பார்க்கிறது. ஒருவேளை அறியாமையினால் கூட இருக்கலாம், தெரிந்தோ தெரியாமல கூட இருக்கலாம். ஆனால் உயிர் தெழுதலை தள்ளி போட்டது மாத்திரமல்ல, சொந்த சகோதரியே முடிவுக்கு வந்து விட்டாள். இனி இவன் எழும்பி பிரயோஜனம் இல்லை, செத்து 4 நாளாச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவன் உயிர் தெழக்கூடாதுன்னு இவ்வளவு தடைகள் இருந்தும் இதையும் மீறி இவனை ஏன் உயிரோடு எழுப்பணும்? ஏன் உயிரோடு எழுப்பணும்? ஏன் எழுப்பணும்னா, இவனை எழுப்புனா தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உண்டு. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி. எத்தனை பேர் உங்களை தடை பண்ணினாலும் இந்த சபை எழும்பும். I will build my church. பாதாளத்தின் வாசல்கள்
கை தட்டும் போது ஒரு புதிய அபிஷேகம். God will build you. God will. எத்தனை தடைகள், எத்தனை அந்தகார வல்லமைகள் உங்களுக்கு எதிராய் போராடினாலும் எழுப்புவேன் என்று சொன்னவர் எழுப்புவார். கைகளை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி கூட பிறப்புகளை எதிராகலாம், கூட நின்றவர்களே உன்னை எழுப்பக்கூடாதுன்னு மொட்டை பெட்டிஷன் போடலாம், உனக்கு எதிராக பிராதுகள் கொடுக்கலாம், உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஆனா அத்தனை பெட்டிஷன் செய்யும் கர்த்தர் நிராகரித்து லாசருவே வெளியே வா. இந்த இரண்டாவது ராத்திரி தேவராஜ்யத்துக்கு ஒரு குடும்பம் பிரயோஜனப்படுமானா எத்தனை தடை வந்தாலும் இயேசு அவங்களை எழுப்புவார். உன் பிள்ளையை எழுப்புவார், உன் கணவனை எழுப்புவார். அன்றையும் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்ப பண்ணினவர் நம்மையும் எழுப்பு. கைகளை தட்டுங்க. உன் ஜெப வாழ்க்கையை எழுப்புவார், உன் பரிசுத்தத்தை எழுப்புவார், உன் தாழ்வை எழுப்புவார். விடாதீங்க. அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்ச நேரம் ஆராதிங்க. எத்தனை பேர் உனக்கு எதிராக வந்தாலும் I will rise you up. உன்னை எழுப்புவே. நான் ஊழியத்துக்கு எழும்ப கூடாதுன்னு எத்தனை தடை தெரியுமா? எனக்கு சொந்த குடும்பம் தடையா இருந்தது, உறவுகள் தடையா இருந்தார்கள். அவனுக்கு பாட்டு பாட தெரியுமா, அவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா, அவனே எழுப்புறீங்க. 4 நாள் ஆச்சு நாருமே அவனே எழுப்புறீங்க. இதையெல்லாம் மீறி என்ன ஏன் எழுப்புனீங்க ஆண்டவரேன்னு கேட்டா ஆண்டவர் சொன்னார், இப்படி கத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒன்று விட்டா யாரு கிடையும். எனக்காக என் பட்சத்தில் நின்று பேசுறதுக்கு நீ இருந்தா நீ செத்தாலும் உன்னை நான் எழுப்புவேன்ப்பா, உன்னை நான் எழுப்புவேன், உன்னை நான் எழுப்புவேன். நான் ஊழியத்துக்கு வந்த நாள் முதற்கொண்டு நான் இளைப்பார்னதை விட நான் ஓடின நாட்கள் அநேகம். என்னை எழுப்பாம இருப்பாரா? என்னை எழுப்பாம இருப்பாரா? இவனை எழுப்புனா இவன் கூவி அறிவிப்பான் சுவிசேஷத்தை. இவனை எழுப்புனா எனக்காக ஓடும் அந்த கால்கள். இவனை எழுப்பினா இவன் கண்கள் அழுகும். இவனை எழுப்பினா சத்தியத்துக்கு சாட்சி அனுப்பா. இவனை எழுப்புனா ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும். இவனை எழுப்புனா நியாய தீர்ப்பு குறித்து பேசுவான். இவனை எழுப்புனா சத்தியத்தை சத்தியமா சொல்லுவான். ஆனா அந்த லாசர்வை எழுப்புனா அவன் ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் பிரயோஜனமாவான். இன்னைக்கு ஆவியானவர் இந்த பிஎன் பாளையத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நீங்கள் சுயநலம் இல்லாமல் கர்த்தருக்காக என்று வாழுவீர்களானால் இந்த வருஷம் உங்களை எழுப்புவது உறுதி. ஆராதிங்க, ஆராதிங்க. அசே பராகந்தூஸ் பராகீடா அலசிபியாந்தோஸ் பராகிமாஷியந்தலா. கைகளை தட்டும்போது உன்னை எழுப்புவார். எத்தனை உறவுகள் உன்னை தடுத்து நிறுத்தினாலும் எழுப்புவா. மைக் சத்தத்தையே பார்க்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து ஆராதிங்க. எல்லாம் ஓகே தான். சபைக்கு வர்றோம் சரிதான், ஆராதிக்கிறோம் சரிதான், அந்நிய பாஷை பேசுறோம் சரிதான், ஆவியில நிரம்புறோம் சரிதான். ஆனா சுயநலம் உள்ளவர்களை தேவன் எழுப்பவே மாட்டார். தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக வாழுகிற யாரையும் தேவன் எழுப்ப மாட்டார். Your calling should be கார்ப்பரேட். உன் தரிசனம் விசாலமானதா இருக்குமானா, தேசம் பட்டணம் கிராமங்களா இருக்குமானா. நான் அடிக்கடி நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. எனக்கு தெரியும் ஒரு சகோதரன் நல்ல பாடுவார். சின்ன வயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும். ஒரே சபையில் நாங்க வளர்ந்தோம். நான் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்த போதும் கூட குற்றமில்லாமலே தன் கைகளை கழுவின ஒரு நல்ல சகோதரன். ஆனா எனக்கு ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கும் இருக்கிறது. அவரை கர்த்தர் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா எழுப்பல. ஏன் ஆண்டவரேன்னு நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னா, ஒருவனை எழுப்பினால் அவன் தன் வீட்டை தாண்டி செயல்படுகிறவனாய் இருந்தாலே நான் எழுப்புவேன். தனக்காக, தன் வீடு, தன் குடும்பம், தன் எல்லை, I won't resurrect them. அவர்களை நான் எழுப்பேன். ஈவன் தோ அவன் நல்லவனாகவே இருக்கட்டும், நான் எழுப்ப மாட்டேன். செத்தது செத்ததா இருக்கட்டும்.
செத்ததா இருக்கட்டும், லெட் ஹிம் ரெஸ்ட், அவன் இளைப்பாறட்டும். அதே மாதிரி இந்த லாசருவை விட்டுருக்க வேண்டியதானே? சரின்னா ஒரு ஆமேனாவது சொல்லலாம்ல, விட்டுருக்கலாம்ல, இவனை விட்டுருக்கலாம்ல. செத்து 4 நாள் ஆச்சுன்னு கூட பிறந்த சகோதரி சொல்றாங்க. கடைசி நாள்ல எழுப்புவீர்னு சொல்றாங்க. அந்த விசுவாசத்தின்படி ஆக கிடவுதுன்னு போயிருந்திருக்கலாம்ல. இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி கல்லை புரட்டி போட்டு அவனை கட்டி இருந்த சீலைகளை அவுத்து இவ்வளவு போராட்டம் பண்ணி நீங்க அவனை எழுப்பணுமா? அவனை நான் எழுப்புறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அவனை எழுப்ப அவன் சும்மா இருக்க மாட்டான். He will preach me. ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க. நான் ஒரு பிரசங்கியார் என்பதை நிரூபிக்கிறதுக்கு நான் வரல. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னை எழுப்புனா, தங்கச்சி உன்னை எழுப்புனா பிரயோஜனம் உண்டா? உன்னை வேலையில உயர்த்தினா பிரயோஜனம் உண்டா? பரிசுத்தவான்களோடு இணைந்து கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபிங்களே. ஓ, வாயை திறப்பீங்களா? ஒரே ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பேர் படுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் ஏலி, மற்றொருவன் சாமுவேல். ஏலியை எழுப்ப விரும்பாத தேவன் சாமுவேலை எழுப்பினார். எங்க ஏலி எழுப்பாம சாமுவேலை எழுப்பினார். ஏலி எழுப்புனா பிரயோஜனம் இல்ல. ஏலி எழுப்புனா இனி என்ன பிரயோஜனம்? யாரை எழுப்பினா என் நாமம் மகிமைப்படும்? யாரை எழுப்பினால் அவர்கள் தேவனை பிரதிபலிப்பார்களோ அவர்களை எழுப்பும்படி ஆவியானவர் உலாவி வருகிறார். கொஞ்சம் வாயத்திறங்க சகோதரி. அந்நிய பாஷை பேசுறது முக்கியம் இல்ல. சுயநலன் சாகணும், சுயத்துக்கு மறிக்கணும். நான் என் குடும்பம், நான் என் வீடு, நான் என் பிள்ளைங்கிற எண்ணம் மறிக்கணும். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. என் தகப்பன் வீட்டுக்கு போனோம், எனக்கு ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்படாத எத்தனையோ குடும்பங்கள் வீட்டுல ஒரு நேரம் ஏறி ஜெபிக்கிறதுக்கு ஊழியக்காரங்களால போக முடியலையே, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணம் இல்ல. எல்லா நன்மைகளையும் நான் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் நான் பெற்றுக் கொள்ளணும். இப்படிப்பட்ட சுயநலம் உள்ள லாசருக்களை தேவன் எழுப்பவே மாட்டார். அவன் மரித்ததா இருக்கட்டும். ஆனா சில லாசருக்கள் இங்க இருக்கிறீர்கள். நீங்க எத்தனை நாள் ஆனாலும் சரி, 40 வருஷம் ஆனாலும் சரி, நான் திரும்பவும் உன்னை உயிரடைய பண்ணுவேன், உன்னை உயிரடைய பண்ணுவேன். For my sake. ஹலீபா கட்டா. கைகளை தட்டுகளை. ஒரு புதிய அபிஷேகம், உன்னை புதிய அபிஷேகம் உன்னை எழுப்பட்டும். கொஞ்சம் கைகளை தட்டி இன்னும் ஒரு தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகிப்போ. சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடிப்போ. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை இயேசுவின் போர்க்கரத்து. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசு போர்க்கரத்து. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரா இயேசுவின் போர். வாய் திறந்து பாடுங்க. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒரு தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோ. சிறிதானதோ
நிற்கும் யார் இவர்கள்? சேனை 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 தலைவரா அழகாய் நிற்கும் யார்? கவனிங்க கவனிங்க, ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்ன நீங்க எழுப்புனீங்கன்னா உங்களுக்காக வாழுவேன், உமக்காக நான் ஜெபிப்பேன். என் பலனை இவ்வளவு நாள் நான் உலகத்துக்கு கொடுத்துட்டேன், என் பலத்தை இவ்வளவு நாள் குடும்பத்தை கட்டுறதுக்கு கொடுத்துட்டேன். இனி எழுப்புனீங்கன்னா நான் என் வீட்டை விட்டு வெளியே போவேன். ஏசப்பா, என்ன பார்க்கிறவங்க எல்லாம் உங்களை விசுவாசிக்கும்படி நான் வாழுவேப்பா. லாசருவும் அவர்களோடு பந்தி இருந்தவர்களில் ஒருவனா இருந்தா. இப்பொழுது ஆவியானவர் நமக்கு சொல்ற வார்த்தை அதுதான். எத்தனை தடைகள் வந்தாலும் பரவாயில்லை, உன் நம்பிக்கை அற்று போனாலும் பரவாயில்லை, உன் சொந்த குடும்பத்துக்கு நீங்க எழும்புவீங்கிற நம்பிக்கை அற்று போனாலும் பரவாயில்லை, இனி உனக்கு குழந்தை இருக்குங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்லை, லாசருவே வெளியே வா என்று நான் கூப்பிட போகிறேன். உன் உறவினர்களுக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, இனி நீ ஊழியத்தில் பிரகாசிப்பா என்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, உன்னை ஒருவர் எழுப்பும்படி வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி சும்மா இல்லைங்க, சும்மா இல்ல. ஒருவரை எழுப்பினா அவங்க ஆண்டவருக்காக என்ன செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால நாம நினைக்கிற மாதிரி வெறுமனே ஜெபமும் வேத வாசிப்பும் சபை கூடி வருதலும் அந்த காணிக்கையும் தசம பாகம் மட்டுமல்ல நம்ம எழுப்புவது, சுயநலம் இல்லாத வாழ்க்கை. இப்ப 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 எனக்கு புரியுது கர்த்தர் ஏன் சபையில சிலர் எழுப்புறாரு, ஏன் எழுப்பலன்னு. Even though they are dedicated, but God is not refusing to raise them up. நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கும், நல்ல த்ரோட் இருக்கும். நான் பாடும்போது ஜெபசிங் பாஸ்டர் சிரிப்பார், ஏன்னா நான் பாடுறது காடலே இருக்காது. ஏன்னா அவருக்கு என்ன எழுப்புறாரு, என்ன எழுப்பணும், என்ன எழுப்பணும், ஒரு ஸ்டேஜ் மேனஸ் இல்லாத என்ன எழுப்பினாரு, என்ன எழுப்புனீங்க? உன்னை எழுப்புனா நீ எனக்காக இருப்ப. அப்ப புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பார்க்கிற மாதிரி நம்ம யாரும் பார்க்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்க. இன்னைக்கு இந்த 2வது நாள்ல நம்ம சுய சாகட்டுங்க. நீங்க உங்களுக்காக வாழக்கூடாதுன்னு சொல்லல, நம்மள அவர் ஆசீர்வதிப்பாருங்க, அது வேற. ஆனா ஏன்னா என் குடும்பம் என் வீடுங்கிற எண்ணத்தை விட்டு வாங்க வெளியில. வீட்டு பங்கனுக்கு லீவ் போட தெரியுது, கன்வென்ஷனுக்கு லீவ் போட முடியல, ஸ்தோத்திர கூட்டத்துக்கு லீவ் போட முடியல. இப்ப பாப்பார்ல சுயநலவாதிகளை பார்க்க மாட்டாரா? ஒரு 500 ரூபாய் மொய் எழுதுறதுக்கு ஒரு மேனேஜர் கல்யாண வீட்டுக்கு வண்டி பிடிச்சு போறோம். சபையில் ஆராதனை நடக்குது, வர மனசு இல்ல. எல்லாம் பார்ப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை எழுப்பணுமா எழுப்ப வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவார். அதனால நம்ம அப்படியே நம்ம ஏதோ அப்படியே நம்ம அந்த பிளாபரிசம் காட்டுறதுனால அவரை ஏமாற்ற முடியாது. He is the creator of the whole universe. நம்ம வாயில பேசுறது என்ன, இருதயத்துல பேசுறது என்னன்னு கூட சொல்லிடுவார் அவர். அவர்கிட்ட எப்படி ஏமாற்ற முடியும்? இந்த லாசருவை எழுப்புவதற்கு அவ்வளவு பரிந்து பேசுதல், அவ்வளவு விண்ணப்பம். மரித்தோரிலிருந்து ஒருத்தர் எழும்பி போனா அவங்க நம்புவாங்க. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கே விசுவாசத்தை பத்தி பேசுறான் ஐஸ்வர்யவான். ஆனால ஆபிரகாம் இறங்கின மாதிரி இல்ல. தேவன் உத்தரவு கொடுத்தா தானே ஆபிரகாம் பேசுவார். ஆனா இந்த லாசருவை எழுப்புவதற்கு அத்தனை தடை வந்தும் அதை மீறி எழுப்பினா. தடைகளை மீறி சில ஊழியத்தை ஏன் எழுப்புறாருன்னு உங்களுக்கு இப்ப புரியுதா? சில ஊழியங்களுக்கு தடையே இல்லை பாஸ்டர், ஆனா அந்த ஊழியத்தை எழுப்ப மாட்டேங்கிறாரு. சில ஊழியங்களுக்கு ஒரு காட்டுக்குள்ள இருக்கும் அந்த ஊழியம், ஆனா அந்த ஊழியம் வளரவே செய்யாது. ஆனா இந்த கொலைடட் கூட்டத்தின் நடுவில் இருக்கும், சபை வளர்ந்துட்டே இருக்கும். இது என்ன ஆச்சரியமா இருக்கு? அதை எழுப்புனா அது உள்ள இதை எழுப்புனா it will spread out. அது பரம்பி பாயும், அது பரம்பி பாயும், அது பரம்பி பாயும். ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க.
எனக்குள்ள தெரிந்தோ தெரியாமலையோ சுயம் இருக்குமானா இன்னைக்கு சாம்பலாகட்டும். சொல்லுங்க, சுயம் தெரிந்தோ தேவ பக்திய ஆதாய தொழிலாக்காம நீங்க இருப்பீங்கன்னா ஏறக்குறைய ஆசியாவை சொந்தமாக்கிறது போல கைகளை தட்டுங்க. பிஎன் பாளைய ஊழியம் பரம்பி பாய போகிறது. இதைவிட விசாலத்தை ஹலீபாக்கா டூசியாத்தா நல்ல நல்ல கைகளை தட்டி உடனபலா முந்தினோர் பிந்தினோராக பிந்தினோர் முந்தினோராய் மாறுகிறது போல எவ்வளவு ஆராதிக்க முடியுமோ. சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் சேனை தலைவராம் இலாசிய வசிய பஹாசஸ் பகபாயதா. ராத்திரி சிலரை தூக்கிவிட போகிறார். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்க தரிசனம் செத்து, எத்தனை நாள் ஆனாலும் சரி உங்க தரிசனம் செத்து, நாற்றமே எடுத்தாலும் பரவாயில்லை, சொந்த குடும்பமே நம்பிக்கையற்று போனாலும் சரி, கர்த்தர் உங்களை எழுப்பினார், தேவராஜ்ய மகிமைப்படுமானார், இந்த வருஷம் உங்களை எழுப்பத்தான் போகிறார். நல்ல கைகளை தட்டி உடரவல கதுரபர்சி அந்தலவா ஓரவ கது சதபாரியா. ஹல்லேலூயா. அப்போ எதன் அடிப்படையில் எழுப்புறார்? எதன் அடிப்படையில் அப்பம் கொடுக்கிறார்? நோக்கம். சொல்லுங்க, நோக்கம், இன்டென்ஷன்ஸ். நோக்கம் ரொம்ப முக்கியம். பேதுருட்ட கேட்டான் அந்த மந்திரவாதி, ரட்சிக்கப்பட்டவன், நானும் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ அவங்கெல்லாம் பரிசுத்தாவியை பெறணும். அவன் தன்னை பெரியவனாக்கி கொள்ளும்படி அதை கேட்டான். ஒன்ன சொன்ன, உன் பணம் உன்னோட நாசமா போட்டும். நீ தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் பணத்தினால சம்பாதிக்க முடியாது. இது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நீங்க அப்படி நீங்க அப்படி எனக்கு பாடுற கிருபை தாங்க, எனக்கு இப்படி அப்படி பணத்தினால சம்பாதிக்க முடியாது. இது உங்க ஆட்டிடியூட், உங்க இன்னர் மேன், உங்க உள்ளான மனுஷனிடத்தில் இருக்கிற சுயத்துக்கு செத்த வாழ்க்கையை பார்ப்பார். தேங்க்யூ. அப்ப ஒரு ஆளை எழுப்புறதுக்கு பின்னாடி என்னெல்லாம் யோசிக்கிறார் பாருங்க. நம்ம சும்மா நாளும் ஜெபம் பண்றோம், லாசர்வை எழுப்பினது போல எழுப்போம். அந்த லாசர்வை நான் ஏன் எழுப்பினேன்? அநேகர் விசுவாசத்தில் வருவார்கள். ஒரு சபையை எழுப்பணும் அப்படின்னா அது சபை கையில் இருக்கு. சுயநலத்தை தாண்டி புது ஆத்துமாக்கள், புது தரிசனம், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள்னு நம்ம தரிசனம் மாறி பாருங்க. சும்மா நாளும் உங்களை எழுப்புவா. He will rise you. Unusual வரங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். எக்ஸ்ட்ராடினரியா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். உங்க தரிசனம் சரியா இருக்குமானா, நீங்க கை நீட்டினா வியாதிகள் மறையும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சுகமளிக்கிற வல்லமை பாயும், கட்டுகள் அறுபடும். தங்களில் யார் பெரியவன் என்கிற எண்ணத்துல பிசாசு துரத்த போனா பேய் ஓடாது. அந்த 70 பேரு சொல்றாங்க, மின்னல போல விழுந்தான், பிசாசு கீழ்ப்பிடிஞ்சது. ஏன்னா சுயநலம் இல்லாம போனீங்கப்பா. நீங்க எத்தனை பேருக்கு விளங்குது இந்த விஷயத்துல ஏன் நின்று பேச வைக்கிறார் ஆண்டவர்னு உங்களுக்கு தெரியணும். சுயநலம் என்றைக்கு சாகிறதோ அன்றைக்கு கர்த்தர் எழுப்புகிற விதம், உங்களை எழுப்புகிற விதம், உங்க 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 சபை கட்டமைக்கப்படுகிற விதம். அப்போ இன்னைக்கு நான் என்னில மாற வேண்டியது என்ன? என் சுயசாரணம். சேர்ல இடம் பிடிக்கும் போது உங்க கணவருக்கும் உங்க பிள்ளைக்கு மட்டும் இடம் பிடிக்கிறீங்களே, இப்ப பாப்பார்ல இந்த அம்மாவை எழுப்பணுமா? சிம்பிள் பட் பவர்ஃபுல். 45 வயசு கணவருக்கும் 12 வயசு பிள்ளைக்கும் இடம் பிடிக்குது இந்த அம்மா. 37 வயசு அம்மா, 37 வயசு அம்மா 45 வயசு கணவருக்கும் 12 வயசு பிள்ளைக்கு இடம் பிடிக்குது. 72 வயசுல பின்னாடி ஒரு பாட்டி இப்படி நிக்குது. அந்த அம்மாவுக்கு இடம் பிடிக்கல. ஆண்டவர் பாப்பார், இந்த அம்மாவுக்கு ஏதாவது நடந்து அந்த அம்மாவை எழுப்பக்கூடாது. கரெக்டா தான் வீட்டுக்கு மட்டும் இடம் பிடிக்குதே. ஆனா சிலர் பாருங்க, அடுத்த பந்தியில நீங்க சாப்பிடுங்கன்னு அந்த அம்மாவை உட்கார வைக்கும். இப்ப பாப்பாரு, இவங்களை எழுப்பலாம்.
இவங்களை எழுப்புனா இன்னும் 4 பேருக்கு இடம் பிடிச்சு கொடுக்கும் இந்த அம்மா. இதுக்கு மேல என் ஜாரில் அரைக்க முடியாது. That's all. கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. சபையில் சுயம் சாகணும், சுயம் சாகணும், சுயம் சாகணும். கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. எஸ் பராக்கீடபா. வாலிபர்களுக்குள்ள இருக்கிற சுயம் சாகணும். எனக்கு வேலை கிடைச்சா என் வீட்டை கட்டுவேன், என் பங்களாவை கட்டுவேன், ஏன் எனக்கு கார் வாங்குவேன், எனக்கு ஐபோன் வாங்குவேன், எனக்கு 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 சுயம் சாகாத வரைக்கும். இந்த லாசருவை குறித்து எத்தனையோ பரிந்து பேசுதல் வந்த பிறகும் நிறைய பேரோட ஆண்டவர் இடைபடுகிறார். உங்களுக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்தோம், உங்க வாழ்க்கை இன்னும் எழுப்புதல் அடையல. பெரிய பெரிய ஊழியர்கள் உங்க தலையில கை வச்சோம், உங்களை இன்னும் எழுப்ப முடியல. ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் இருந்தோம், உங்கள் தலைமுறை எழுப்பப்படவில்லை. Reason you are selfish. ஒரு ஆளை எழுப்புனா பிரயோஜனம் உண்டாகுமான பாப்பா, பிரயோஜனம் உண்டானால் அந்த நபரை எழுப்புவா. சேனை தலைவராம் சேனை தலைவராம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். வேகமாய் வாசிங்க, 5-10 நிமிஷம். சீக்கிரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3-4. விதைத்திருக்கும் போது, இஸ்ரவேல் விதைத்திருக்கும் போது, மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும், மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, அவருக்கு விரோதமாய் எழும்பி வந்து, அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி, அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி, காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிறார்கள் இஸ்ரவேலர். ஒரு சத்துருவல்ல, 3 சத்துருக்கள். கிழக்கத்திய புத்திரர், அமலேக்கியர், மீதியானியர்கள். கிழக்கத்திய புத்திரர், அமலேக்கியர், மீதியானியர்கள். ஒருவன் இந்த பக்கம் வர்றான், ஒருத்தன் அந்த பக்கம் வர்றான், ஒருத்தன் இங்கே வரான். யாரை தடுத்து நிறுத்தி யாரை வேலை போட கண்டுபிடிக்க முடியல. 3 பக்கமும் சத்துரு நெருக்கி அவர்களுக்கு ஒன்றையும் வைக்காதே போகிறார்கள். இவ்வளவு பெரிய நெருக்கடியில 11வது 12வது வசனத்தை வேகமா வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன், கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான். இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது தேசத்தை சுற்றிலும். கிழக்கத்திய புத்திரர்கள், மீதியானியர்கள், அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரவேல் புத்திரருடைய அத்தனை பிரயாசத்தையும் சூறையாடி கொண்டு போகிறார்கள். ஒன்றையும் மீதம் வைக்காதே போகிறார்கள். இப்போ ஆண்டவர் கிதியோன் போரடிக்கிறதை பார்க்கிறார். இங்க கவனிக்கிறீங்களா? கிதியோன் போரடிக்கிறதை கண்டார். கண்டு என்ன சொல்றார்? வாசிங்க. அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோனுடைய சூழ்நிலைக்கும் கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. கிதியோனுடைய சூழ்நிலை, அவன் சத்துருக்களுக்கு தன் தானியத்தை காப்பாற்றுவதற்காக மறைவிடத்திலே போரடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் கிதியோனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. நான் சொல்லி முடிக்கிறேன் சீக்கிரம், உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. அவனுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை பொய் அல்ல.
சில நேரம் நமக்கு எப்படி தோணும்னா, கடன்ல இருப்போம், நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும், நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். ஆண்டவருக்கு ஏதாவது ஆபீஸ் இருந்துன்னா டைரக்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவன் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. சொந்த வீடு இருக்காது, கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார்னு வாக்குத்தத்தம் வரும். ஆனா இவ்வளவு உற்சாகமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. சார், எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? ஆண்டவர் பேசுற வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியை என்று சொல்லும்போது அவன் பராக்கிரமசாலியா இருக்கவில்லை. அவன் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவனாயிருந்தான். பயந்தவனாயிருந்தான். அவன் பயந்து போனவனாய் அவன் கர்வாலி மரத்துக்கு கீழே ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். ரைஸ் மில்லுக்கு முன்னாடியே போரடிச்சிருக்கான். ஏன்னா போற கேப்ல கூட திருடிடக்கூடாது, அதனால இங்கேயே தூசி தட்டி இங்கேயே அரைச்சி அங்கேயே தோசைகள் வச்சு சுட்டு சாப்பிடணும்னு போனானான்னு தெரியல. ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். அவனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தயவா நான் உங்களுக்கு சொல்றேன், பேசப்படுகிற வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைத்து விட்டு அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணி விடாதிருங்கள். ஒரு நாள் வரும், அந்த வார்த்தையை போலவே கிதியோன் மாறினான். கைத்தட்டி அந்த வார்த்தையை போலவே, அந்த வார்த்தையை போலவே ஆபிரகாமை பார்த்து உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், சாராளை பார்த்து உன்னை ஜாதிகளுக்கு தாயாக்குவேன்னு சொல்லும் போது பெயர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை இல்லைங்க. வேலைக்காரனை எனக்கு பிள்ளையா தாருன்னு கேட்கக்கூடிய அவல நிலைமை. இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானா என்று கேட்கக்கூடிய அவல நிலைமை. பிள்ளை இல்லை, ஒரு தகுதியும் இல்லை. உனக்கு பிள்ளை, ஒரு பிள்ளை கூட இல்லாத காலகட்டத்தில் வானத்து நட்சத்திரமாய் பூமியில் மணலத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஒரு நாள் வந்தது, அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் வாழ்க்கை திருப்பப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இந்த வார்த்தையை போலவே ஒரு நாள் நாமும் நம்முடைய சபையும் நம்முடைய குடும்பமும் மாறிவிடுவோம் என்று விசுவாசிக்கிறவங்க ஏன் இந்த வார்த்தையை கிதியோன் கேட்ட போது கிதியோனுக்கு தோணி இருக்கும், சாரி, ராங் நம்பர், தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்க, ஆர்வ கோளாறுல பேசிருப்பீங்களா இருக்கும். இன்னொரு தடவை ஜெபம் பண்ணிட்டு வாங்க. எங்க அத்தை வீட்டில் நடந்த ஒரு ஜெப கூட்டத்தில் தான் 2 ரட்சிக்கப்பட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நம்ம வண்டவாளம் தெரியுமா தெரியாதா? ஊரை ஏமாத்திடலாம், வீட்டை ஏமாத்த முடியுமா? சரி, சாரி, உங்ககிட்ட பேசக்கூடாது, நானே சொல்றேன். நம்ம வீட்டு கதை நமக்கு தெரியும். நீங்க போய் கல்யாண வீட்டில் உங்க குடும்பக்காரங்களுக்கு முன்னாடி ஸ்டைலா சாப்பிட்டு பாருங்க, தட்டி கேட்பாங்க, என்ன என்ன வித்தியாசமா சாப்பிடுது தோற அப்படி கேட்பாங்க. ஏன் கேட்பாங்கன்னா நம்ம சாப்பிடுற ஸ்டைல உங்களுக்கு தெரியும், இப்படி சாப்பிடுற ஆளா இப்படி சாப்பிடுற ஆளான்னு. அப்போ நம்ம வீட்டுக்காரங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்டைலா அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. அப்படித்தான் எங்க அத்தை வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடந்தது. அதுல நான் தப்பு செய்ததை சொல்லிடக்கூடாதுன்னு டைனிங் டேபிளுக்குள்ள ஒளிஞ்சிருந்தேன். அவங்க வந்து குறிஞ்சு பார்த்து அந்த பையனை வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. 2010 வெளியே வர சொல்லும் போது நான் சிகரெட் பிடிச்சதை சொல்லிடுவாங்களோன்னு உள்ள ஒளிஞ்சிருந்தேன். அவங்க என்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் மேல ஒரு தெய்வீக திட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய காரியங்களை தீர்க்க தரிசனமாய் ஜெபத்தில் சொன்னாங்க. சொல்லிட்டு நீ இப்படி இப்படி வாழ ஒன்று ஒப்புக்கொடுன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க கூட்டம் முடிச்சுட்டு போனோன்னு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் குழப்பம் வந்துட்டு, நல்ல ஊழியக்காரங்க தான், எல்லாருக்கும் கரெக்டாக சொன்னாங்க, அவனுக்கு மட்டும் தப்பா சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் கரெக்டா சொன்னாங்க, அவனுக்கு மட்டும் தப்பா சொல்லிட்டாங்க. வேற ஏதோ ஆவி இறங்கிட்டு போல இனி அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என் குடும்பத்தார் கூட நம்பல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மறுரூபப்பட தொடங்கிட்டு. துணி துவைக்கும் போது என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து சிகரெட் எடுப்பாங்க, தீப்பெட்டி எடுப்பாங்க, லைட்டர் எடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன நம்ப முடியல. நான் பாத்ரூமுக்குள்ள போயிட்டு வந்தா சிகரெட் ஸ்மெல் வரும், எப்படி நம்ப முடியும்? ஆனா ஒரு நாள் வந்தது, 2 வருஷம் உருண்டோடி போனது. அவங்க சொன்ன வார்த்தையை போலவே லிட்டில் பை லிட்டில் நான் மாற தொடங்கினேன்.
என் முடிவெட்டு மாறினது, என் வஸ்திரம் மாறினது, என் பேச்சு மாறினது. எனக்குன்னு சொந்தமா ஒரு பைபிள் வாங்கினேன். நானும் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்ப சொன்னாங்க, அன்னைக்கு வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை, இன்றைக்கு வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம். எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை தட்டி நான் சொல்றேன், நம்ம அம்மா அப்பா கூட நம்மளை அப்படி பார்க்க முடியாது, நம்ம உடன்பிறப்புகள் கூட நம்மளை பார்க்க முடியாது. கர்த்தருக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கு நம்ம மேல. கர்த்தருக்கு நம்மளை குறித்து அப்படி ஒரு பார்வை இருக்கு. கர்த்தருக்கு நம்மளை குறித்து அப்படி ஒரு இமேஜ் இருக்கு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த மீதியானியர்களுக்கு பயந்து போரடித்துக் கொண்டிருந்த இந்த கிதியோனை எப்படி அவரால் இப்படி பார்க்க முடிஞ்சது? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எங்க அம்மாவே என்ன அப்படி பார்க்கல. நீ விளங்காத மாதிரி தான் தெரியுது, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மாவை விட, என் உறவினர்களை விட, எனக்கு பாடம் எடுத்தவர்களை விட இவர் மட்டும் என்ன எப்படி பார்க்க முடிஞ்சது? ஒரு 5 நிமிஷம் எனக்கு நீங்க உங்க நேரத்தை தருவீங்கன்னா, எப்படி ஆண்டவரால் எப்படி பார்க்க முடிஞ்சது? எப்படி பார்க்க முடிஞ்சது? சில விஷயத்தை நம்மளாலே ஏற்றுக்கொள்ள முடியலையே. என்ன போய் யாராவது பார்த்து உயரமா இருக்கீங்கன்னு யாராவதுன்னு சொன்னா, நான் திரும்ப அவங்ககிட்ட கேட்பேன், கண்ணு தெரியுமா உங்களுக்கு? என்ன பார்த்து கலரா இருக்கீங்களே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நான் திரும்பி கேட்க வேண்டாமா? முடி அடர்த்தியா இருக்கேன்னு யாராவது கேட்டா, சரி ராங் நம்பர். நமக்கே தெரியாதா? சில விஷயங்கள் நம்மளாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா உங்க ஒத்துழைப்பை நினைச்சா என்னால உங்களை பாராட்டாம இருக்க முடியல. சில விஷயங்களை என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியல. அடுத்தவங்க வேற, என்னாலேயே நம்ப முடியலையே. என்ன பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னதை கிதியோனால ஏற்றுக்கொள்ள முடியல. புலம்புறாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தீரானா, இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடணும், அப்படி இப்படி இப்படின்னு புலம்புறாரு. என்ன அவர் சொன்னதை அவரை நம்பல. ஆனா கர்த்தர் கிதியோனை அந்த சூழ்நிலையிலும் பராக்கிரமசாலியாக ஏன் பார்த்தார்? வசனம் வாசிக்க வேண்டாம். ஆனா ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் மனுஷனை தம்முடைய சாயலின்படியையும் தம்முடைய ரூபத்தின்படியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் போதே அவருடைய சாயலின்படி சிருஷ்டித்தார். நாம் இந்த பூமியிலே என்னவாய் மாற வேண்டும் என்பதையும் சிருஷ்டித்து விட்டார். திரும்பவும் சொல்லிடுறேன், சிருஷ்டிக்கும் போதே நீங்க என்ன சாயல்ல இருக்கணும்னு சிருஷ்டித்தாரோ, அந்த மாதிரி இந்த பூமியில நீங்க யாரா இருப்பீங்கன்னு சிருஷ்டிச்சிட்டார். ஆணா இருக்கணுமான்னு அப்பவே சிருஷ்டிச்சிட்டாரு, பெண்ணா இருக்கணுமான்னு அப்பவே சிருஷ்டிச்சிட்டாரு. நீங்க உலக பிரகாரமான வேலை பார்ப்பீங்களா, ஊழியம் செய்வீங்களா, கோழிக்கடை வைப்பீங்களா, எலக்ட்ரிஷியனா மாறுவீங்களா, பிளம்பரா மாறுவீங்களாங்கன்னு உங்களை சிருஷ்டிக்கும் போதே சிருஷ்டிச்சிட்டார். இன்னும் சொல்றேன், எபேசியர் 1:3, அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, கை தட்டுங்க பார்க்கலாம், before the foundations of the world, before, இப்ப ஏதேன் தோட்டம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, before the foundations of the world, அப்பவே நாம யாருன்னு அவர் பிளான் பண்ணிட்டார். கொஞ்சம் உற்சாகமா இருந்தீங்கன்னா பேசலான்னு நினைச்சேன். ஜெபம் பண்ணி முடிப்போம். அப்ப கிதியோனை பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பார்னா, இப்ப இருக்கிற மாதிரி பார்க்கல. உன்னை சிருஷ்டித்த நாளிலே நீ யாராய் சிருஷ்டிக்கப்பட்டாயோ அப்படி நான் உன்னை பார்த்துதான் பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறேன். இன்னொரு 5 நிமிஷம், இப்ப இல்ல, சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே நீ யாராய் இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தேனோ அந்த ப்ளூ பிரிண்ட வச்சு நான் உன்னை பார்க்கிறேன். அதனாலதான் சிலருக்கு சிலர் வாக்கு தத்தங்களை கொடுக்கும் போது சிலரால நம்ப முடியல. ஏன்னா அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது அவர் கையில வச்சிருக்கிற மேப் வச்சு கொடுக்கிறார்.
இன்னைக்கு அசைன்மெண்ட் இதுதான். என்ன ஒரு சாயல்ல பார்த்துட்டார், நான் இப்படித்தான் இருக்கணும்னு அவர் வடிவமைச்சிட்டார். யாத்திராகமம் 25:40 மோசேட்ட சொல்றாரு, மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. அப்ப மலையில நான் என்னெல்லாம் மாதிரி எல்லாம் காமிச்சேனோ அதெல்லாம் அந்த வனாந்திரத்தில் அப்படியே வரப்போகுது. மலையில காண்பிச்சதுல பிரகாரம் இருக்குமானா கீழே பிரகாரம் இருக்கும். மலையில காண்பித்ததுல பரிசுத்த ஸ்தலம் இருக்குமானா கீழே பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரியில மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குமானா அங்கே இருக்கும். மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரியில 7 குத்துவிளக்கு இருக்குமானா அங்கே இருக்கும். மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரியில அப்பமேஜை இருக்குமானா இங்கே இருக்கும். மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரியில இளநீல நூல், ரத்தாம்பர நூல், வெண்பஞ்சு நூல் இருக்குமானா கீழே இருக்கும். மலையில இருக்கிறது சகலமும் கீழே இருக்கும். மலையில இல்லாத எதுவும் கீழே வராது. மலையில் அதனால தான் இயேசு ஜெபம் பண்ணினார், பரமண்டலங்களிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. as it is in heaven, as it is in heaven. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க இருக்கிற மாதிரி பரலோகத்துல கர்த்தர் நம்மளை வடிவமைக்கல. நமக்கு வேற ஒரு ரூபத்தை, வேற ஒரு சாயலை வடிவமைத்திருக்கிறார். அந்த சாயலின்படியே கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அதனால பேசுற வார்த்தை நமக்கு எப்படி தோணுனா, இவர் எதுக்கு நம்ம கிட்ட போய் இதெல்லாம் பேசுறாருன்னு தோணும். கொஞ்சம் கவனிக்கிற மாதிரியாவது நடிங்களே, அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கவனிக்கிற மாதிரி நடிங்களே. இந்த ஸ்கூல்ல கவனிப்போம்ல, எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட் அப்படியாவது நான் பாடம் எடுத்துட்டு போறேன். கண்ணீரோடு நான் சொல்றேன், இது இல்லை நீங்க, இது இல்லை நீங்க, இது இல்லை நீங்க. நான் ஊழியக்காரங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது, அவங்கள பைக்கில் ஊழியத்துக்கு கூட்டிட்டு போகும்போதே ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து அழுதார். 2010 அழுதுட்டு, இன்னைக்கு நீங்க எனக்கு சாப்பாடு கொண்டு வரீங்க தம்பி, ஆனால் நான் உங்களை வேற மாதிரி பார்க்குறேன். பலிபீடத்தில் நான் போய் சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு எனக்கு நீங்க இட்லி வாளி தூக்கிட்டு வர்றீங்க, காஃபி கொண்டு வர்றீங்க, ஆனா நான் உங்களை பார்க்கும்போது வேற மாதிரி பார்க்கிறேன். கையில பைபிளோட மேடையிலிருந்து பேசுற மாதிரி பார்க்கிறேன்னு சொன்னாங்க. இவர் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் இட்லி கொண்டு வர்றதுனால என்ன கூஸ்பம் உண்டாக்க சொல்றாரோன்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் அன்றைக்கு கர்த்தர் என்னை பார்த்தது போல பார்த்திருக்கிறார். இன்னைக்கு நாம இருக்கிற மாதிரி நாம இல்ல, நமக்கு வேற ஒரு சாயலை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் பார்க்கிற மாதிரி இந்த உலகத்துல யாரும் நம்மை பார்த்து விட முடியாது. சிலரை தபராள போல பார்த்திருப்பாரானால், சிலரை எஸ்தரை போல பார்த்திருப்பாரானால், சிலரை அலங்கம் கட்டுகிற நெகேமியாவை போல பார்த்திருப்பாரானால், சிலரை சபை போதகனாய், சிலரை சுவிசேஷகனாய், சிலரை அப்போஸ்தலனாய், சிலரை தீர்க்கதரிசியாய், சிலரை மெய்ப்பனாய் அவர் பார்த்திருப்பாரானால், ஒரு நாள் வரும் கர்த்தர் அப்படியே நம்மை மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, நான் இது இல்ல, நான் இது இல்ல, நான் இது இல்ல, கர்த்தர் என்னை எப்படி வடிவமைத்தாரோ அப்படியே என்னை மாற்ற போகிறார். வேகமா முடிப்போம். மோசேயை ஆண்டவர் மலைக்கு கூட்டிட்டு போய் 24ஆம் அதிகாரத்துல மலைக்கு போனார். யாத்திராகமம் 24, 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியை தான் கொடுக்கிறார். இன்னென்ன மாதிரி ஆசரிப்பு கூடாரம் இருக்கணும், இன்னென்ன மாதிரி கட்டணும், பிரகாரம் எப்படி இருக்கணும், தூப கலசம் எதனால செய்யணும், உடன்படிக்கை பெட்டி எதனால், இது ஃபுல்லா இந்த அதிகாரம் ஃபுல்லா அதை தான் பேசியிருக்கிறார். ஒரே ஒரு வசனம் படிங்க. அதுல முக்கியமா ஒரு ஆளை பற்றி பேசினார், ஒரு குடும்பத்தை பற்றி பேசினார். சீக்கிரம் அதை சொல்லி நான் ஜெபிக்க போறோம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2-4 வசனம். சீக்கிரம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இது எங்க வச்சு சொல்றாரு மோசேட்ட? கொஞ்சம் என்ன பார்த்து பேச. எங்க வச்சு சொல்றார்? மலையில வச்சு சொல்றார். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை
4வது வசனம் வாசிங்க. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும், மார்பதக்கம் ஏபோத்து அங்கி, விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. இதெல்லாம் விசித்திரமான மார்க்கச்சை, இடைக்கச்சை, இதெல்லாம் நீ அவனுக்கு உண்டாக்கணும். 40வது வசனம் வேகமாய். 40 ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. இவ்வளவு பிளான் மேல கொடுக்கிறார். ஆரோனை எப்படி வடிவமைச்சிருக்கிறார்? மேல பரிசுத்தமான வஸ்திரம் கொடுத்திருக்கணும், குல்லா போட்டிருக்கணும், ஏபோத்து தரித்திருக்கணும், மார்பதக்கம் இருக்கணும், தொப்பி இருக்கணும், இதெல்லாம் விசித்திரமான உள்சட்டை இருக்கணும். இதெல்லாம் வச்சுதான் நான் பரலோகத்தில் அவன் வடிவமைத்திருக்கிறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம பைபிள் ஸ்டடி நடத்தல, ஆனா ஒரு பேட்டர்ன், ஒரு மாதிரி. ஆனா அப்படி வடிவமைத்த ஆரோன், அப்படி வடிவமைக்கப்பட்ட ஆரோன், அந்த திட்டத்தை வாங்கின மோசே 32ஆம் அதிகாரத்தில் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஆரோனுடைய நிலைமை என்ன? வாசிங்க 32:24. கொஞ்சம் பைபிளை திறக்கும் போதாவது கொஞ்சம் உயிரோட திறங்களேன். 32:24. அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ, அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலச்சி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். இது யாரு? ரொம்ப கஷ்டமா இருக்கு வாய் திறக்கன்னா நான் சொல்றேன், ஆரோன். இப்போ மலையில இவரை பற்றி ஒரு பிளான், ஒரு டிசைன் ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்காரு? அந்த டிசைனை பார்த்துட்டு இந்த டிசைன்ல ஆரோனை பார்க்கிறதுக்கு மோசைக்கு பிடிக்கல. மெதுவா ஆமென் சொல்லுங்க. மெதுவா சொல்லுங்க, பதுக்க சொல்லுங்க. இப்படி ஒரு டிசைனை பார்த்துட்டு இப்படி இவன் கண்ணுக்குட்டி செய்யறத பார்க்கும்போது மோசைக்கு கோவம் வந்துட்டு கற்பலைகளை போட்டு உடைச்சிட்டார். நான் ஒண்ணு சொல்றேன், மேல காண்பிச்ச மாதிரி கீழே நீங்க இல்லைன்னு வைங்களேன், தேவன் துக்கப்படுவார். நீங்க எப்படி வேணாலும் உங்களை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க எப்படி வேண்டுமானாலும் உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் காண்பித்த மாதிரி ஆரோன் இல்லை. இப்ப மோசைக்கு என்ன தோணுச்சுன்னா, மேல உன்னை பற்றி பயங்கர திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். மேல உன்னை பற்றி தேவன் என்னெல்லாம் என்கிட்ட சொன்னார் தெரியுமா? உன்னையும் உன் குடும்பத்தை குறித்தும் ஒரு பெரிய அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார். என்ன உற்சாகமா இருக்கீங்க, என்ன உற்சாகமா இருக்கீங்க. 28ஆம் அதிகாரம் முழுவதும் ஆரோனுடைய குடும்பத்தை பற்றி, பிள்ளைங்க எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், அவன் குல்லா எப்படி இருக்கணும், அவன் உள்சட்டை எப்படி இருக்கணும், அவன் மார்பதக்கம் எப்படி இருக்கணும், அவன் தொப்பி எப்படி இருக்கணும், அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி அனுப்பி இருக்கிறார். மேல வேற மாதிரி பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தா அவன் கண்ணுக்குட்டி செய்துட்டு இருக்கிறான். கண்ணுக்குட்டி செய்து கொண்டிருந்தான். உடனே மோசே துக்கப்பட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் பார்த்த மாதிரி நாம இல்லை, அவர் நம்மளை சிருஷ்டிச்ச மாதிரி நாம இல்லை. ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இந்த 2வது ராத்திரி கூட்டத்தில் அவர் பார்த்த மாதிரி நான் இல்லை, அவர் பார்த்த மாதிரி நான் இல்லை, அவர் பார்த்த மாதிரி நான் இல்லை. என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, என் கையில வேற ஏதோ வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். நெகேமியாவே, நான் உன்னை பார்க்கிற விதம், நான் உன்னை வாயத்திறங்க அலங்கம் கற்றவனா நான் உன்னை பார்க்கிறேன். ஆனா இப்பொழுதும் நீ ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருப்பது எனக்கு இஷ்டமில்லை. யாராவது உங்களை ஜெபத்துல நடத்தினாதான் ஜெபம் வரும்னா நாங்க நடத்த ஆயத்தம். ஆனா வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஊழியத்துல உங்களை குறித்து வைத்திருக்கிற மாதிரி இது இல்ல. வைத்திருக்கிற திட்டம் பெரியது, பரம தரிசனம். இலக்கபாயா சந்தரபசியா, வாய திறப்பீங்கன்னா திறங்க. இது இல்ல, இது இல்லன்னு, இது இல்ல. உன் ட்ரெஸ் கோட் இது இல்ல ஆரோனே, உன் வாழ்க்கை முறை இது இல்ல, உன் அபிஷேகம் இது இல்ல, நான் பயன்படுத்த போகிற விதம் இது இல்ல, உன்னுடைய ஜீவிதம் இது இல்லை, உன்னுடைய வாழ்க்கை முறை இது இல்லை. வேற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறேன், வேற ஒரு வாழ்க்கை முறையை பார்க்கிறா. ஆனா வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கை வேற, என் ஜீவிதம் வேற. ஒரே ஒரு வார்த்தை ஜெபிப்பீங்களா?
என்னை எப்படி பரலோகத்துல சிருஷ்டித்து வச்சிருக்கிறீங்களோ அப்படியே இந்த பூமியில நான் வாழ விரும்புறேன். பரலோக பரமண்டலங்களில் இருக்கிற சித்தத்தின்படியே. உடரபா கந்துரபா ஷியாந்தலஸ். பரமண்டலங்களில் இருக்கிற சித்தம் செய்யப்படுகிறது போல. ஆனா நான் அப்படி இல்லையே ஆண்டவரே. ஆண்டவர் என்ன பார்த்த மாதிரி நான் இல்லையே. என்ன ஜபிக்கிறவனா பாத்தீங்க, ஆனா நான் ஜபிக்கிறவனா இல்லையே. என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறவனா பாத்தீங்க, ஆனா அப்படி இல்லையே. நீங்க பார்த்த மாதிரி நான் இல்லப்பா. ஜபிக்க தொடங்குறீங்களா? ஜபிக்க தொடங்குறீங்களா? இந்த சபை கர்த்தர் வைத்திருக்கிற மாதிரியின்படி மாறுமானால், மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே மாறுமானா, இந்த சபையை பல மடங்கு பெரியது, தரிசனம் பெரியது, தேவ திட்டம் பெரியது. வாயத்தரங்க, வாயத்தரங்க, வாயத்தரங்க. இப்போ இருக்கிற கணவர் இல்ல, இப்போ இருக்கிற பிள்ளைகள் இல்ல, இப்போ இருக்கிற கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அல்ல. பரலோகத்துல தேவன் வைத்திருக்கிற மாதிரி, இப்போ வைத்திருக்கிற தரிசனம் அல்ல. உன் கணவரை குறித்து பரலோகத்துல இருக்கிற மாதிரியின்படி என் கணவரை மாற்றுவீராக. பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படி என் பிள்ளைகளை மாற்றுவீராக. என் சபையை மாற்றுவீராக. கைகளை தட்டுங்க. ஷபரா கதுரா உடரவல ஹசியாதனா. சேனை தலைவராம் அழகாய் நிற்கும் கவனிங்க, கவனிங்க. ஒரு சின்ன க்ளூ, பரலோகத்தில் உங்களை எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறான்னு ஒரு சின்ன க்ளூ உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னா இந்த வாழ்க்கையை வாழது நீங்க வெறுப்பீங்க. அண்ணே கை கூப்பி சொல்றேன், உங்களை பற்றி பரலோகத்தில் வைத்திருக்கிற டிசைன் ஒரு சின்ன க்ளூ உங்களுக்கு கிடைக்குமானா, you will refuse to live this life. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கு பிடிக்காது. லக்கை நோக்கி ஓடணும்னு துடிப்பீங்க. அந்த லக்கை நோக்கி நான் இது இல்லை, நான் இது இல்லை, I am not this. என்னை சிருஷ்டிக்கும் நாளிலே அவர் என்னை வடிவமைத்த விதம் இது இல்ல. எஸ்கோல் பள்ளத்தாக்கு வரைக்கும் போய் அந்த தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அந்த தேசத்தினுடைய கனிதானே அது. அந்த தேசம் இப்படி இருக்காது, நீ பார்த்ததை விட மகிமையா இருக்கும். இப்போ நீங்க பார்த்தது சாம்பிள். இப்போ பிஎன் பாளையம் பார்க்கிறது சாம்பிள். தேசத்தினுடைய கனிகளில் சிலது. அந்த தேசம் வேற, அந்த ஊழிய வேற, அந்த மகிமை வேற. கைகளை தட்டுங்க. அந்த ஆராதனை வேற, இதை விட பல மடங்கு. உடரபல வசியா அதரபலகதனா. ஆராதிக்கிறவங்க ஆராதிக்கலாம். ஏற்றுக்கொள்ளாதீங்க. நான் இது இல்ல, என் கணவர் இது இல்ல, என் பிள்ளை இது இல்ல. சுடாபா ரபா ஹசி கந்தலபா சந்துரிபி ஓரபால ஹந்தரா கதுரபா சியாதனா. இது இல்ல, இது இல்ல, இல்ல. பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற மாதிரியின்படியே இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படியே உங்கள் குடும்பங்கள் வடிவமைக்கப்படுவதாக. ஒரே ஒரு வசனம், என்னாகமம் 23:9. மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, குன்றுகளில் இருந்து நான் அவனை பார்க்கிறேன். இந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஆனா உண்மையிலேயே கர்த்தர் அப்படி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியா இருந்தாங்க? இல்ல. ஆனாலும் கர்த்தர் அப்படி பார்த்தார். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். கர்த்தர் பார்க்கிற மாதிரி நம்ம இல்ல. சிஸ்டர், பிரதர், ஐயா, அம்மா, கவனிங்க. எக்ஸ்ட்ரா 15 நிமிஷம் பேசினா எக்ஸ்ட்ரா காணிக்க கிடைக்கும்னு பேசுறேன் நான் இல்ல. விஷயத்தை முடிக்கணும். அவர் பார்த்த மாதிரி நாம இல்லதான். ஆனா அவர் பார்த்த பிறகாவது நான் அது மாதிரி மாறுறதுக்கு முயற்சி பண்ணணுமா வேண்டாமா? அவர் பார்த்த மாதிரி நான் இல்லை.
என்னை குறித்து தீர்க்க தரிசனங்கள் கடந்து வரும்போது அவர் என்கிட்ட தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி என் வாழ்க்கை இல்லை. நம்மையும் நம்பி இப்படியெல்லாம் சொல்றாரு, அப்படி நான் என்ன பார்க்கவாது செய்யணும்ல. நீ ஜெபிக்கிறவள்னு சொல்லும்போது நாம் ஜெபிக்கல, சொன்ன பிறகாவது ஜெபிக்கணும்ல, வேண்டாமா? இந்த சபை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன்னு சொன்ன பிறகாவது சபை அப்படி தங்களை பார்க்கணுமா வேண்டாமா? இந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தப்பு என்னன்னா 3 தப்பு. 1, கர்த்தர் பார்த்த பிறகும் அவர்கள் தங்களை அப்படி பார்க்க தவறினார்கள். 2, அவர்கள் அப்படி கர்த்தர் பார்த்தது போல தாங்கள் மாறுவதற்குரிய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. 3, கர்த்தர் பார்த்ததற்கு விரோதமாகவே வாழ்ந்தார்கள். ஒரே ஒரு வசனம் படிங்க, என்னாகமம் 25:1. ஜெபித்து முடிப்போம். தங்கி இருக்கையில் ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். நீங்க சொன்ன பிறகாவது அடக்க ஒடுக்கமா வாழ்ந்திருக்கலாம். சொன்ன பிறகும் பார்த்ததுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தையோடு நான் நிறுத்த விரும்புகிறேன். கண்ண மூடலாம். என்னை பற்றி இவ்வளவு சொன்ன பிறகும் நான் அதற்கு விரோதமாய்த்தான் வாழுவேன் என்பீர்களானால் தேவன் நம்மை எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? தேவன் நம்மை எப்படி மன்னிக்க முடியும்? அமைதியா இருக்காம என்னை பார்த்த பிறகாவது நான் அப்படி என்னை பார்ப்பதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். என்னை பார்த்தது போலவே நான் மாறுவதற்குரிய முயற்சிகளை எடுக்க விரும்புகிறேன். வேகமா பேசி போறது விஷயம் இல்லை. அதற்கு விரோதமாய் நான் வாழ்ந்து அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது என்று உணர்கிறேன்னு சொல்றவங்க, என் பெற்றோர்கள் கூட என்னை அப்படி பார்க்காத போது என்னை இப்படி மேலான ஒரு தரிசனத்தோடு நீர் பார்க்கிறீரே, அதே போல மாறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரங்களை உயர்த்தலாம். ஜெபிக்கணும்னு தோணிச்சதுன்னா 2 வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஆனா இப்போ சத்துரு கெடுத்து வைத்திருக்கிற இந்த வாழ்க்கை இல்ல, சத்துரு சூறையாடி வைத்திருக்கிற இந்த வாழ்க்கை இல்லை, உலகம் உங்களை கெடுத்து வைத்திருக்கிற இந்த வாழ்க்கை இல்லை. தேவன் வைத்திருக்கிற மாதிரியின்படியே சிலருடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட போகிறது. அடுத்த 2 மினிட்ஸ் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் சிலருடைய பேச்சு பரலோகத்தில் இருக்கிற சாயலின்படி மாறப்போகிறது. சிலருடைய வஸ்திரம் மாறப்போகிறது. சிலருடைய பேச்சு வார்த்தைகள் மாறப்போகிறது. சிலருடைய பழக்க வழக்கங்கள் மாறப்போகிறது. இப்பொழுது சத்துரு கெடுத்து வைத்திருக்கிறார். ஆரோன் ஜனங்களை நிர்வாணப்படுத்தினது போல ஜனங்களை கெடுத்து வைத்திருக்கிறார். ஆனா பரலோகத்தில் இருக்கிற மாதிரி திரும்ப வரப்போகிறது. வாயை திறக்கணும்னா வாயை திறங்க. எப்படி உங்களை பார்த்தாரோ அப்படி எங்க இருக்கிற சிலர் மாற போறீங்க. எப்படி உங்களை பார்த்தாரோ வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அவர் எப்படி பார்த்தாரோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் மாற போகிறார்கள். உங்கள் கணவர், உங்கள் குடும்பம், உங்க ஊழியத்தை. ரெண்டே 2 விஷயம் இந்த சாயங்கால பகுதியில் கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஒருவரை எழுப்புனா அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பாங்கன்னா மட்டும்தான் எழுப்புவா. சுயநலம் இல்லாதவர்களை எத்தனை தடைகள் மத்தியிலும் எழுப்பும்படி வந்திருக்கிறா. மனசு விட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் என் கூட உங்க கைகளை உயர்த்தலாம். உங்க ஜெபத்தை என் கூட இணைத்துக் கொள்ளுங்க பிளீஸ். மேடையில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். போது ஆண்டவரே, எனக்கு எனக்கு நான் என் குடும்பம் அந்த லாசரும் நல்லவன் தான்.
அவன் தேவதூதராலே ஆபிரகாம் அடிக்கு கொண்டு போகப்பட்டவன் தான். ஆனால் அவன் எழுப்பப்படுவதற்கான காரணங்கள் சுயநலமா இருக்கிறது. அவன் எழுப்பப்படுவதற்கான காரணம் ஒரு சின்ன கூட்டத்திற்கானதா இருக்கிறது. ஆனா இந்த லாசருவை நான் எழுப்புகிறதனுடைய நோக்கம் பரந்த தரிசனம், பரந்த தேவ திட்டம். இந்த பிஎன் பாளையம் சபையை நான் எழுப்புவேனா அவர்கள் பரந்த தரிசனத்தோடு எழுப்புதலுக்காக, ஆத்துமாதாயத்துக்காக இறங்குவார்களானால் அவர்களை எழுப்புவே. நல்ல கைகளை தட்ட முடியுமானால் இரண்டாவது ராத்திரி கூட்டத்தில் கர்த்தர் சிலரை எழுப்பட்டும். அத்தனை தடைகளை தாண்டியும் தேவன் உங்களை எழுப்புகிறார், உங்களை எழுப்புகிறார். சிலர் தள்ளி போட நினைத்தாலும் கர்த்தர் உங்களை எழுப்புவார். சிலர் நாடு வேணும் சொன்னாலும் உங்களை எழுப்புவார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சத்தியம் புரிந்தவர்கள் ஆராதிக்கலாம். ஓ சொந்த குடும்பமே, ஓ சொந்த உறவுகளே, உன்னை நேசித்தவர்களே, உன்னை எழுப்புவதற்கு தடையா இருந்தாலும், சமுதாய தடையா இருந்தாலும் கர்த்தர் எழுப்புவது உறுதி. உங்களை எப்படி பார்த்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அதற்குரிய முயற்சி எடுப்பேன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. ஒரு 2000 விசுவாசிகள் உள்ள சபையா கர்த்தர் பார்க்கிறார்னா அதுக்குரிய முயற்சிகளை நாங்க எடுப்போம்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. அநேக வாலிபர்கள் கூடி ஆராதிக்கிற இடமா கர்த்தர் பார்ப்பாரானா அதுக்குரிய முயற்சிகளை எடுப்போம்னு சொல்லுங்க. சிறு பிள்ளைகள் ஊழியத்தின் மூலமாய், ஆட்டுக்குட்டிகள் மூலமாய் ஆட்டுக்கடாக்களை பிடித்து தருவேன் அவர் வாக்கு பண்ணுவாரானால் சிறுவர் ஊழியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆனா நான் பார்த்த மாதிரி யாரும் தங்களை பார்க்கலையே, நான் பார்த்த மாதிரி சபை தங்களை பார்க்கலையே, நான் பார்த்த மாதிரி என் பிள்ளை தன்னை பார்க்கலையே, நான் பார்த்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலையே. அதுக்குரிய முயற்சிகளை எடுப்பீர்களானால் கர்த்தர் உயரத்தில் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த மாதிரியின்படியே இந்த பூமியிலே தேவனுக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். நல்ல கைகளை தட்டி அபிஷேக நதி, அபிஷேக நதி, அபிஷேக நதி, ஹஷகபா அர்த்தபலியா. நல்ல 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 கைகளை தட்டி ஒரே ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் கேட்டேன். ஒரு பிரசங்கத்தோடு போயிடாம என்னை ஏன் ஆண்டவர் எழுப்பலைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ள எங்கேயோ ஒரு சுயநலம் ஒளிந்திருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் என்னை எழுப்பல. சிலருக்கு தடைகள் இருந்தாலும் கர்த்தர் எழுப்புகிறார். நான் சொல்றதை சொல்லி முடிச்சிடறேன் அண்ணே, உங்களுக்கு வருத்தமா இருக்க வேண்டாம். சிலருக்கு பேக்ரவுண்ட் இல்லை சிஸ்டர், சிலருக்கு சிலர் அறிமுகப்படுத்துவதற்கு கூட ஆள் இல்லை. ஆனால் கர்த்தர் சிலரை எழுப்பிக் கொண்டே தான் இருக்கிறார். என் குடும்பத்துல எல்லாம் நான் தான் முதல் ஊழியக்காரன். எனக்கு யார் மைக் தருவா, என்னை எங்க கூப்பிட்டு ஊழியத்தில் பயன்படுத்துவாங்க, ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆனா இவன் எழுப்புனா இவன் எனக்காக ஓடுவான், இவன் எனக்காக நிற்பான். இந்த ஒரே நம்பிக்கையில் நாற்றம் எடுத்த என்னையும் எழுப்பினார். குடும்பமே நம்பிக்கை இழந்த என்னை எழுப்பினார். சிலரை எழுப்ப வருகிறார். சுயநலத்துக்கு என்னை ஒப்பு கொடாமல் நீங்க என்னை எழுப்பினா ஒரு பரந்த தரிசனத்தோட வாழுவேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். கூட்டம் விருதாவா போயிடக்கூடாதுங்க. சில லாசருவை விட்டுட்டு சில லாசருவை எழுப்பினது போல, ஏலியை விட்டுட்டு சாமுவேலை எழுப்பினது போல சிலரை விட்டுட்டு உங்களை எழுப்புவதற்கு தேவன் வந்திருக்கிறார். என்ன வார்த்தை பயன்படுத்தி ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. மலையில் காண்பித்த மாதிரியின்படியே நாங்களும் வாழுவதற்கான முயற்சிகளை எடுப்போம். அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. சேனை தலைவராம்